மூடி பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் கொடுத்தல் ஒரு பகுதியை கர்த்தருடைய ஊழியத்துக்காக கொடுத்திருக்கிற அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் நல்ல ஒரு ஜென்செட்டை வாங்கி தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. நல்ல ஸ்டெபிளைசரை வாங்கி கொடுத்தீங்க, அதுக்காக உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே, சோதரம் அதை பிரதிஷ்டை பண்ணும்படி அந்த நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் நீர் தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இதற்கு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறப்பா. கொடுக்குற ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நம்முடைய நாம மகிமைப்படும்படியா இந்த ஊழியத்தில் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் என்னவா எங்கள் மத்தியில் நம்முடைய வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிற அருமையான வகை நிர்மல்குமார் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் இன்னும் அதிகமாய் எங்களுக்கு இன்றைக்கு என்ன ஆகாரத்தை கொடுக்க சித்த வைத்திருக்கிறீரோ அவர்கள் மூலமாய் ஆமென்றவரே அவரை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாம் அப்படி உட்கார் மத்தியில் வந்திருக்கிறதான அருமையான சகோதரன் எல்லா கரைகளை தட்டி வர வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஆமென். நல்லா இருக்கிறீங்களா? ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கிறியா? சரி, கர்த்தர் நல்லவர். சரிதானா? சரி, விட்ட பிரசங்கத்தை தொடங்குவோமா? நேற்று வந்தவங்களுக்கு தெரியும். விட்ட பிரசங்கத்தை தொடங்குவோமான்னு கேட்டேன். சரிதானா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இ மைனர் பிடிப்பீங்களாப்பா? இ மைனர். நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. கரம் உயர்த்தி சொல்லுவீங்களா? நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, துணையாளரே, துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரிய ஏசப்பா எனக்கு கற்று, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா.
கைகளை கொஞ்சம் டிலே வைப்பியாப்பா. உமைத்து உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போ என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. வறண்ட நிலம் தவிப்பது போ என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. வறண்ட நிலம் தவிப்பது போ என் ஆன்மா உமக்காக. சப சத்தமா எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே. எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே. எனது ஏக்கமே எனது ஆசையே. ஆராதிப்பதில் இப்போ நிறைய வந்துருச்சு, அது வேற விஷயம், அது நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் நான் எப்பவும் சொல்லுவேன், தெய்வத்தை அனுபவித்து ஆராதிக்கணும், வார்த்தைகளை அனுபவித்து பழகணும். நல்லா கவனிங்க, தாவீது எழுதின சங்கீதங்கள் எல்லாம் ஏதோ ஒரு பின்னணியத்தில் நின்று எழுதினது. ஒவ்வொரு சங்கீதங்களுக்கு பின்பதாகவும் ஒரு மகிமையான பின்னணியம் இருக்கிறது. அதனால் ஃபாதர் அந்த சங்கீதங்களை தான் ரொம்ப மென்ஷன் பண்ணி பாடுவார். காட்சிப்பிடிங்க மக்களே. அதனால் நம்ம எல்லாம் தேவனுடைய வார்த்தையை அனுபவிக்கணும். அன்பின் சிகரமே ஆறுதலே அனைக்கும் தெய்வமே ஆறுதலே. சேர்ந்து சொல்லுங்க, அன்பின் சிகரமே ஆருயிரே அனைக்கும் தெய்வமே ஆறுதலே. இயேசுவே ஆறுதலே. எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே. சொல்லுங்க, எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே ஆசையே. ஆமென். சொல்லுங்க ஆமென். அதனால இந்த எப்பவும் சொல்லுவேன், ஆராதனை தேவையுள்ளவனுக்கு மகிமையாக இருக்கும். பார்த்துக்கிடுங்க, தேவையுள்ளவனுக்கு ஆராதனை மகிமை. என்னுடைய 2வது பேபி பிறக்கும் போதே மருத்துவர்கள் வந்து ஓயாமல் அவள் கால்களை புரட்டி புரட்டி பிறந்து அவள் ரூமுக்கு கொண்டு வந்த வித்தின் 1 ஹவரில் அவளை வந்து மீண்டும் மீண்டும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கைகளை பார்ப்பாங்க, கால்களை பார்ப்பாங்க. அவங்க 2 பேரும் ஏதோ பேசுவாங்க, போயிடுவாங்க. ஏன்னா எனக்கு தெரிந்த மருத்துவர்கள் பாஸ்டர்கிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய கலக்கம். பாஸ்டர்கிட்ட எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல டாக்டர் அம்மா என்னை கூப்பிட்டாங்க. ஒன்று நாங்கள் சந்தேகப்படுறோம், செய்யட்டுமான்னு கேட்டாங்க. என்னன்னு கேட்டேன். ஒரே ஒரு மருத்துவரை வர சொல்கிறோம், அவர் வெளியிலேருந்து வரணும், வந்து பிள்ளையை கொஞ்சம் பரிசோதிக்கணும். பிறந்த 3வது மணி நேரத்தில் பிள்ளைக்கு எக்கோ எடுக்கப்பட்டது. எக்கோ எடுத்துட்டு டாக்டர் சொன்னார், பிள்ளைய ரொம்ப பத்திரமா பார்க்கணும். பிள்ளையினுடைய கீழ் அறையிலும் ஹோல்டு இருக்குது, மேல் அறையிலையும் ஹோல்டு இருக்குது. நேச்சுரலி மேலே இருக்கிறது ஃபில் ஆகிடும், ஆனால் கீழே இருக்கிறது ஃபில் ஆகாது. அந்த பிள்ளை வளரும்போது மேல் அறையில் இருக்கிற ஹோல் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது ஃபில் ஆகிடும்.
ஆனால் கீழறையில் இருக்கிற ஹோல் ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. 2 வயது வரைக்கும் நீங்கள் எவ்வளவு கண்ணும் கருத்துமா பிள்ளைய பார்க்கணுமோ அவ்வளவு கண்ணும் கருத்துமா நீங்கள் பார்க்கணும். 2வது வயதில் சென்னை ட்ரிபிளம் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அதற்குரிய ஸ்பெஷலிஸ்ட் அங்கே இருக்கிறாங்க. அவர்கள் பிள்ளையினுடைய இருதயத்தில் ஒரு சிஸ்டத்தை மாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது நான் யோசித்தேன், பிறக்கும் பொழுது நல்ல மேனியாக இருப்பாள், சிவந்த மேனியாக இருப்பாள். அதே போல் பிள்ளை பிறந்து 3வது மாதத்தில் நான் ஒரு கூட்டத்தை முடித்து இரவு 12-1 மணிக்கு தான் நான் வந்து படுத்திருக்கிறேன். என் அறையில் திடீரென்று ஒரு மனிதன் தன்னுடைய கடைசி நிமிடத்தில் சுவாசிப்பது போல ஒரு சத்தம். மூச்சு விடுவதற்கு கடைசி சுவாசம் எப்படி இருக்குமோ அந்த ஒரு சத்தம். நானும் என் மனைவியும் பதறி போனோம். என் மனைவி உட்கார்ந்து ஓ என்று சத்தமிட்டு அழ ஆரம்பித்தாள். தொட்டிலில் கிடந்த பிள்ளை மூச்சு விடுவதற்கு முடியாமல் தடுமாறி கொண்டிருந்தாள். இரவாக டாக்டர் கூப்பிட்டேன், என்ன செய்வோம்? அவங்க சொன்னாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலில் அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை, கிம்ஸுக்கு கொண்டு போயிடுங்க, கிம்ஸுக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்னு மருத்துவர் சொன்னார். நான் சொன்னேன், என்னன்னாலும் பரவாயில்ல, நீங்களே பாருங்கள் டாக்டர், பார்த்து கொள்ளலாம், தெய்வம் நமக்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பிள்ளையை கொண்டு போனேன். 7 நாட்கள் ஐசியூவில் இருந்தா. அவர் 2 வயதுக்குள்ள 6 முறை ஐசியூவில், 6 முறை, ஒரு முறையும் 6 நாட்கள், 7 நாட்கள், 8 நாட்கள் என்று பல மருத்துவமனையில் அவர் 6வது மாதம் கொஞ்சம் பிள்ளை முகம் பார்க்க தெரிந்த நாட்களில் பிள்ளைக்கு அதே பிரச்சனை. ஜெயசரன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். அட்மிட் பண்ணியிருக்கிற போது அவள் கைகள் எல்லா பக்கத்திலும் அநேக நீடில்கள் போடப்பட்டது. பிள்ளை அப்பா முகத்தை பார்க்குது, அப்பா எப்படியாவது என்னை காப்பாற்ற மாட்டீங்களா? வலிக்கத்தான் இந்த பிள்ளையினுடைய பார்வையில் ஒரு தகப்பனாய் என் இருதயம் அங்கலாய்த்தது. ஒரு பிள்ளையினுடைய பார்வையில் இரவு முழுவதும் பிள்ளை அழுது கொண்டே இருந்தது. பார்த்தாங்க மருத்துவர்கள், கொஞ்ச நேரம் பிள்ளையை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு தொழிலே படுத்திருப்பாள். அந்த பிள்ளையினுடைய மேனையிலிருந்து வருகிற வெப்பநிலை என் சரீரத்தாலேயே தாங்க முடியாது. அந்த அளவிற்கு டெம்பரேச்சர் அப்படி இருக்கும். ஆனாலும் ஆண்டவரே, என்னுடைய வெப்பநிலை, அந்த பிள்ளையின் வெப்பநிலை ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு மேலே போட்டு வச்சிருப்பேன். நீண்ட நேரம் பிள்ளையை சுமந்து கொண்டே இருப்பேன். பிள்ளை அழுகையை நிறுத்தவில்லை. அதிகாலையிலேயே அதற்குரிய மருத்துவர் வந்தார். ஜெயசரனில் காலையில் 7:30 மணிக்கு கரெக்டாக நர்ஸுகள் பாடுவார்கள். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்காது, எதுவும் இருக்காது, ஆனால் பாட்டு பாடுவாங்க. அப்போ அன்னைக்கு அவங்க கார்ட்ஸில் நிற்க மாட்டாங்க, இதில் நிற்க, சும்மா பாடுவாங்க. ஆனால் அந்த பாடல் அந்த லாபியில் ஐசியூக்கு முன்னாடி ஓ என்று சத்தமிட்டு அழ வைத்தது. ஆராதனை என்பது தேவையுள்ளவனுக்கு மகிமையாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பசியுள்ளவனுக்கு கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாய் இருக்கும். திருப்தி அடைந்தவனும் ஒழுகும் தேன்கூட்டையும் மிதிப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாங்கள் தேவையோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தேவையோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே, தேவையோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே, தேவையோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த பகல் காலம் எங்கள் ஆராதனையில் ஏதாவது நடக்கணும். நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. தாவீது மாகோன் வனாந்திரத்தில் இருந்து இப்படி சொல்லுவான், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் ஆண்டவரே? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் ஆண்டவரே? மாகோன் வனாந்திரத்தில் உட்கார்ந்து 22வது சங்கீதம் மாகோன் வனாந்திரத்தில் உட்கார்ந்து பாடுவான். 23வது சங்கீதத்தை என்கேதியில் இருந்து பாடுவான். மாகோன் வனாந்திரத்தில் உட்கார்ந்துட்டு தான் சொல்லுவான், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் ஆண்டவரே? எதற்காக என்னை கைவிட்டீர் ஆண்டவரே? ஏன் என்னை கைவிட்டீங்க?
எங்கேயோ ஆடு மேய்ச்சிட்டு இருந்த என்ன அழைத்து கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடி அபிஷேகம் பண்ண வச்சு, யாரையும் ஜெயிக்க முடியாத, யாராலும் ஜெயிக்க முடியாத கோலியாத்த என்னை கொண்டு ஜெயிக்க வச்சு, கடைசியில் நிரந்தரம் இல்லாமல் அலைகிறேன் ஆண்டவரே, நிரந்தரம் இல்லாமல் அலைகிறேனே ஆண்டவரே, நிரந்தரமற்று ஆண்டவரே, நிரந்தரமற்று அலைகிறேனே ஆண்டவரே, ஒரு கௌதாரியை போல் அலைந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீர்? ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீர்? அப்படியே கைகளை உயர்த்துவோமா, கரங்களை உயர்த்துவோமா. வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே இயேசு. சொல்லுங்க, வேண்டிடுவேனே இயேசு காத்திடுவாரே. வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே இயேசு காத்திடுவாரே. வேண்டிடுவேனே இயேசு காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டாம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டா. சேர்ந்து கைவிடவே, மீண்டும் சொல்லுங்க, கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிட. 23 வருஷ அனுபவத்துல சொல்றேன், என்னை நம்பினவனை நான் கைவிட்டதே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நம்பி வந்தவர்களை கைவிட்டதே இல்லை. இத்தனை வருட ஊழியத்துல தைரியமா சொல்றேன், இத்தனை வருடம் எத்தனையோ மனிதர்களை பார்த்திருக்கிறேன். எத்தனையோ மனிதர்கள், உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவர்கள், பெரிய செல்வாக்கு நிறைந்தவர்கள், எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். ஆனா ஒரே ஒருவரை தவிர வேற யார் மேலும் என் நம்பிக்கையை வைத்ததும் இல்லை, வைக்க போவதும் இல்லை. ஏனென்றால் என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். என்னை அழைத்துக் கொண்டு வந்தவர் என்னை கைவிடவே மாட்டார். என்னை அழைத்தவர் கைவிடவே மாட்டார். இந்த பகல் காலத்தில் உனக்கும் நான் தைரியமாய் சொல்லுகிறேன், உன்னை இந்த ஆராதனைக்கு அழைத்துக் கொண்டு வந்த தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைப்பாயானால் அவர் உன்னை கைவிடுவதே இல்லை, கைவிடுவதே இல்லை. கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிடவே நம்பிக்கையோடு கைவிடவே மாட்டா. ஆமென். தைரியமா சொல்றேன்ப்பா, இத்தனை வருஷம் 23 வருஷம் ஆயிட்டு ஊழியத்துக்கு வந்து, ஒரே ஒருத்தர் மாத்திரம் என்னை விட்டு இன்னைக்கு வரைக்கும் விலகலை. ஆமென் சொல்லுங்க. அவர் சாகிற வரைக்கும் விடவே மாட்டார். தாவீது மாகோன் வனாந்தரத்தில் கேட்கிறான், ஏண்டவர் என்னை கைவிட்டீங்க? ஏன்னா மாகோன் வனாந்தரம் என்பது வனாந்தரத்தின் நுழைவாயில். மாகோன் என்பதற்கு வனாந்தரத்தின் நுழைவாயில் என்று அர்த்தம். எந்த வனாந்தரத்தின் நுழைவாயில்? யூதேயா வனாந்தரத்தின் நுழைவாயில். உலகத்தில் இருக்கிற டெசர்ட்ல ரொம்ப டேஞ்சரான டெசர்ட் 2வது இடத்துல இருக்கிறது யூதேயா வனாந்தரம். ஏன்னா அங்க 4 பிரச்சனை இருக்குது. அந்த யூதேயா வனாந்தரத்தில் 4 பிரச்சனை இருக்குது. வெப்பநிலை 60 டிகிரி செல்சியஸை விட அதிகமா இருக்கும் யூதேயா வனாந்தரத்துல. முதல்ல அதை தாங்கிறதுக்கு பழக்கப்பட்டவனால் கூட அந்த வனாந்தரத்துல தாக்கு பிடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால முதல் பிரச்சனை வெப்பநிலை. 2வது அங்கே அடிக்கிற காற்றுகள் எந்த
எந்த மனிதனையும் காணாமல் போக பண்ணிவிடும். அங்கே அடிக்கிற காற்றுகள் எந்த மனிதனையும் காணாமல் போக பண்ணிவிடும். மூன்றாவது, அங்க தண்ணீருக்கு வாய்ப்பே இல்லை. எத்தனைதான் அலைந்து தேடினாலும் தண்ணீருக்கு வாய்ப்பே இல்லை. நாலாவது பிரச்சனை சுண்ணாம்பு பாறைகள். நீங்க துபாயில அலைன் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சுண்ணாம்பு பாறைகள் கூர்மையா இருக்கும். அதே போலதான் யூதேயா வனாந்தரத்துல கூர்மையான சுண்ணாம்பு பாறைகள். நல்லா கவனிங்க, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஜீவன் போயிரும். அதனாலதான் 23வது சங்கீதத்துல தாவீது சொல்லுவான், மரண இருளின் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூடவே இருக்கிறீர் ஆண்டவரே. என்ன யூதேயா வனாந்தரத்தை அவனும் தாண்ட வேண்டியது இருந்ததுப்பா. அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன், யுத்தத்துல தாவீது கொண்டது 10,000 என்று புகழ்ந்தவன். தாவீதால் 10,000 பேரை வீழ்த்தக்கூடிய வல்லமை இருந்தது. அப்படிப்பட்டவன் கூட காற்றை தாக்கு பிடிக்க வேண்டியிருந்தது, வெப்பத்தை தாக்கு பிடிக்க வேண்டியிருந்தது, மரண பள்ளத்தாக்கின் வழியாய் நடக்க வேண்டியது இருந்தது. ஆனாலும் தைரியமா சொல்றான் 23வது அதிகாரத்துல 23வது சங்கீதத்துல, மரண இருளின் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படுவதே இல்லை. ஏன்னா 22வது அதிகாரத்துல 22வது சங்கீதத்துல சவுல் மாகோன் வனாந்தரத்துல ரொம்ப க்ளோஸா வந்துடுவான். தாவீத தப்பிக்க வழி கிடையாது. ஒன்று யூதேயா வனாந்தரத்துக்கு போகணும், வேற வழியே கிடையாது. அப்பதான் அவன் சொல்ற, ஏன் ஆண்டவரே பகல்ல கூப்பிடுறேன் பதில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இரவுல கூப்பிடுறேன் மனசுக்கு அமைதி கிடைக்க மாட்டேங்குது, பகல்ல கூப்பிடுறேன் பதில் தரவே மாட்டேன்றீங்க, பகல்ல ஜெபம் பண்றேன் பதிலே தர மாட்டேங்கிறீங்க, இரவுல கூப்பிடுறேன் நீங்க என் வாழ்க்கையில் அமைதல் இல்லாம இருக்குது, ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படி பண்றீங்க? அதான் கேட்கிறான், ஆண்டவரே நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்தின் எருதுகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, ஆண்டவரே சிங்கங்கள் தன் வாய்களை திறந்திருக்கிறது, என்ன செய்ய போற ஆண்டவரே, எப்படி தப்பிக்க போற ஆண்டவரே? அப்பந்தான் யூதேயா வனாந்தரத்துக்குள்ள போயிடுவான். அதனாலதான் தாவீது சொல்லுவான், என்ன அமர்ந்த தண்ணீர் நடத்தினார். அந்த யூதேயா வனாந்தரத்தை தாண்ட உடனே ஒரு மகிமையான என் கேதியை கத்த தருவார். மகிமையான என் கேதி என்கிற வார்த்தை என்ன அர்த்தம் தெரியுமா? பாலைவன சோலையை கத்தர் அவனுக்கு கொடுத்தார். ஒரு வனாந்தரத்தை உனக்கு தாரார்னா அதுக்கப்புறம் ஒரு மகிமையான சோலை ஒன்று உனக்கு உண்டு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு நெருக்கம் ஒன்று உனக்கு வருகிறது என்றால் அதை தாண்டி ஒரு விசாலத்தை கத்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். ஒரு மாறா ஒன்று உனக்கு இருக்கிறது என்றால் ஒரு மகிமையான ஹல்லேலூயா, ஒரு மகிமையான மதுரம் ஒன்று இருக்கிறது என்பது அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இன்றைக்கு இந்த பகல் காலத்துல சிலருடைய மாகோனை கர்த்தர் செழிப்பாய் மாற்ற விரும்புகிறார். வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்ற விரும்புகிறார். நம்பிக்கையோடு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், இயேசு கைவிட, இன்னொரு வாட்டி, கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட, நன்றி இயேசு. யோவான் 5வது அதிகாரத்துல பெதஸ்தாவின் பக்கத்துல ஒருத்தர் ரொம்ப வருஷம் படுத்திருப்பான். அவனை வெகு காலமா பிரச்சனை உள்ள ஆள்னு இயேசு பார்ப்பார். ரொம்ப நாளா பிரச்சனையில் இருக்கப்பா, நீ ரொம்ப நாளா பிரச்சனையில் இருக்கிற, வெகு காலமா பிரச்சனையில் இருக்கிற அப்படின்னு இயேசு அவனை பார்த்துட்டு, சுகமடையணும்னு ஆசைப்படுறியாப்பா? ஆமாண்டவரே, நான் சுகத்துக்காக தான் பெதஸ்தா பக்கத்தில் ரொம்ப நாளா படுத்திருக்கிறேன், ஒரு சுகம் கிடைச்சிரும்னு சொல்லி தான் படுத்திருக்கிறேன். 38 வருஷமா இந்த தண்ணீர் கலங்குகிறத பார்க்குற ஆண்டவரே, இந்த தண்ணீர் கலங்குது ஆண்டவரே, ஆனால் இந்த பெதஸ்தாவில் என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தனுமே இல்லை ஆண்டவரே, ஒருத்தருமே இல்லை ஆண்டவரே. அண்ணன் உண்டு, தம்பி உண்டு, அக்கா உண்டு, தங்கை உண்டு, ஒருத்தருமே நான் கண்டுக்கிடல ஆண்டவரே.
ஒருத்தர் கூட என்னை கன்சிடர் பண்ணல ஆண்டவரே. மனுஷனாவே ஒருத்தனும் மன்னிக்கல ஆண்டவரே. மனுஷனா கூட ஒருத்தனும் என்னல ஆண்டவரே. பெதஸ்தா பக்கத்தில் படுத்திருக்கிறேன். நான் ஒருத்தன் கூட என் பிரச்சனையை புரிந்து கொள்ள ஒருவருமே இல்லைப்பா. மேஜர் வாங்கப்பா, 4 வாங்க. ஒருத்தர் கூட புரிஞ்சு கொள்ள ஒருத்தருமே இல்லைப்பா. ஒருத்தர் கூட இல்லைப்பா. யாராவது விடுவானா, யாராவது வருவானா? ஒருத்தனுமே பார்த்தும் பார்க்காதவனா தான் இருக்கிறான். எத்தனையோ பேருக்கு சுகம் கிடைக்கிறது இந்த பெதஸ்தாவில். ஆனால் எனக்கு இத்தனை வருடம் காத்திருந்த ஒன்றும் நடக்கலையே. அப்பா சொல்கிறாரு, எல்லாரும் மூழ்கி தான்ப்பா சுகமானாங்க. நீ மூழ்காமலே நான் உனக்கு சுகம் கொடுக்க வந்திருக்கிறேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் தேடி வந்த நல்ல நேசரே. மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உம்மல முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றா சபை சத்தமாய் கரங்களை உயர்த்தி நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றா எல்லாரும் இணைந்து தேடி வந்த நல்ல நேசரே. ஆராதனை 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 சபை சேர்ந்து மகிமையான ஒரு ஆராதனை இந்த பகல் காலத்திலே. ஆராதனை 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 ஆராதிக்கிற பிள்ளைகள் மேல அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. பொல்லாத ஆவிகள் பலிபீடத்தை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால கட்டுகள் தெரிக்கப்படுவதாக, வியாதிகள் சுகமடைவதாக ஆண்டவரே. கட்டிகள் கரைந்து போவதாக. இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் தேவ ஊழியக்காரனாய் அற்புதத்தை ஜனத்திற்கு பேசுகிறேன். விடுதலை ஜனத்திற்கு உண்டாவதாக. அன்பரே சுராஜனுக்கே நன்றி. ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில் என்னை தருகிறேன். இயேசுவே உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே. நன்றி. உருவாக்குமே உருவாக்குமே. பிள்ளையினுடைய சாட்சியை சொன்னேன் இல்லையா? அப்போ தொடர்ந்து அப்படியே அவருடைய உடல்நிலை ரொம்ப
கஷ்டப்பட்டுச்சு. ஒரு முறை கிம்ஸில் 10 நாள் அட்மிட் பண்ணியிருந்தோம், 10 days. எனக்கு டெய்லி மீட்டிங் இருக்கும். ஆக்சுவலாக திங்கள் செவ்வாய் புதனில் கூட எனக்கு மீட்டிங்கள் இருக்கும். இதை முடிச்சுட்டு நாளைக்கு ஆஃப்டர்நூன் ஒசூர் போயிடுவேன். முடிச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டு அகெயின் மாத்தாண்டம் சிஎஸ்ஏல கண்டினியூஸ் கன்வென்ஷன் தொடர்ந்து ஊழியங்கள் இருக்கும். அப்போ பகலில் அந்த கேப் இருக்கும். அப்போ ட்ரிவேண்ட்ரம் போவேன். என் மனைவி மட்டும் 2 பேர் தான் இருக்கிறதுக்கு அலவுடு. என் மனைவி அங்கே இருப்பா. பகலில் போவேன். சாயங்காலம் இமீடியட்டாக திரும்பி அடுத்து கன்வென்ஷனுக்கு வருவேன். கார்லேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவேன், கார்லேயே ரெஃப்ரெஷ் ஆவேன். ஒரு முறை ஒரு கிரவுண்டில் மீட்டிங். அப்போ ட்ரிவேண்டத்துலேருந்து வாரேன், டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். என்ன பண்ணனே எனக்கு ஒன்றும் புரியலை. அங்கேருந்து எனக்கு ப்ரெஷர், ஃபோன் கால் மேலே ஃபோன் கால்ஸ், என்னால் தாங்க முடியல. உட்காந்து உள்ளே உட்காந்து சத்தமிட்டு அழுதுட்டேன். ஏன் ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு இந்த கைகளை கொண்டு அற்புதம் செஞ்சுருக்கிறீங்களா ஆண்டவரே, என் பிள்ளைக்கு செய்ய மாட்டீங்களா ஆண்டவரே, என் பிள்ளைக்கு செய்ய மாட்டீங்களா ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு அற்புதம் செஞ்சுருக்கிறீங்களே, என் பிள்ளைக்கு செய்ய மாட்டீங்களா ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் ஒரு சத்தத்தை துணிக்க பண்ணுறார். அது அற்புதம்டா, நீ உன் ஊழியத்தை பாரு, அது அற்புதம்டா. 6 வயதாகிறது, இன்றைக்கு வரைக்கும் அவளுக்கு இருதயத்தை நாங்கள் பரிசோதிக்கவும் இல்லை, அதை குறித்து எண்ணவும் இல்லை. ஏனென்றால் தந்தவர் பரிபூரணம் உள்ளவர், தருகிறது பரிபூரணமாய்த்தான் தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு அதே அற்புதம் தான் அவங்களுக்கு. நம்மை அழைத்தவர் பரிபூரணம் உள்ளவராயிருக்கிறார். அவர் நமக்கு தருகிறதெல்லாம் பரிபூரணமாக தான் இருக்கும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு ஆமேன் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்றைக்கு சில தேவ பிள்ளைகளுடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றி தான் அனுப்ப போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? சில குறைவுகள் என் வாழ்க்கையில, ஆனா இந்த ஆராதனையில அது நிறைவாய் மாற போகிறது. நிறைவை பார்க்க போகிறேன். குறைவுகளை ஒளிய பண்ணுகிற நிறைவானவர் இந்த பகல் வேளையில, இந்த ஆராதனையில உலாவிக் கொண்டே இருக்கிறார், உலாவிக் கொண்டே இருக்கிறார், உலாவிக் கொண்டே இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அவர்தான் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் பரிகாரி. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை. நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் ஆராதிங்க பாபா, சத்தமா. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை. சத்தமா சொல்லுவோமா? என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியம். எத்தனை பேர் சேர்ந்து ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். வேத புஸ்தகத்தை புரட்டி வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 15
15வது அதிகாரம் 16வது அதிகாரம் 25வது 26வது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25 26 எடுத்து வாசிக்க கேட்போம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும், வேத புத்தகம் சொல்லுகிறது ராத்திரியிலே ஒரு ஜெபம் நடக்கிறது. ராத்திரியிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். சடுதியிலே அந்த ராத்திரியிலே தானே ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த ராத்திரியிலே தானே ஒரு அசைவு நடந்திருக்கிறது. அந்த ராத்திரியிலே தானே கதவுகள் திறந்திருக்கிறது. அந்த ராத்திரியிலே தானே கட்டுகள் அவிழ்ந்திருக்கிறது. ராத்திரியிலே தேவன் செயல்படுகிறார். வேத புத்தகம் சொல்லித் தருகிறது, அந்த ராத்திரியிலே தேவன் செயல்பட்டதாக வசனம் சொல்லித் தருகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வேத புத்தகத்திலே ராத்திரியிலே தேவன் செயல்பட்ட பல இடங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மோசேயினிடத்தில் சொல்லுவார், நன்றாய் கவனியுங்கள், பஸ்காவின் ஆட்டுக்குட்டியை அடித்து சாப்பிட்டு நிலைக்கால்களிலே இரத்தங்களை தோய்த்து வையுங்கள். ஏனென்றால் ராத்திரி தானே ஒரு தூதனை நான் அனுப்ப போகிறேன். இந்த ராத்திரியில் தானே உங்களுக்கு சில விடுதலைகள் ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ராத்திரியிலே தானே உங்கள் பிரச்சனைகளுக்கும் உங்க கூக்குரலுக்கும் இந்த ராத்திரியிலே ஒரு முடிவை உண்டாக்க போகிறேன். எதற்காக அங்கலாய்த்துக் கொண்டிருந்தீர்களோ, எதற்காய் கதறிக் கொண்டிருந்தீர்களோ, எதற்காய் புலம்பிக் கொண்டிருந்தீர்களோ, எதற்காக போராடி கொண்டிருக்கிறீர்களோ, அந்த போராட்டம் இந்த ராத்திரியிலே ஒரு முடிவை உண்டாக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு அருமையான தேவஜனமே, எத்தனையோ அற்புதங்களை கண்டு பார்வோன் மனம் இறங்காதவன். அந்த ராத்திரியிலே நடந்த ஒரே ஒரு சம்பவத்திலே, அந்த ராத்திரியிலே நடந்த ஒரே ஒரு சம்பவத்திலே முழு இஸ்ரவேலுக்கும் தேவன் ஒரு பெரிய விடுதலையை உண்டாக்க ஆரம்பிக்கிறார். நான் நம்புகிறேன் இன்றைக்கும் அப்படித்தான் தேவன் செயல்பட விரும்புகிறார். வேத புத்தகத்திலே என்னாகும் 17வது அதிகாரத்திலே ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது. ஜனங்கள் முறுமுறுத்த மாத்திரத்திலே வேத புத்தகம் சொல்லித் தருகிறது, ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு கோளாய் வாங்கி வைக்கிறான் மோசே. அப்பொழுது ஆரோனின் கோலும் வருகிறது. ஆனால் அது காய்ந்து போன கோளாய் இருக்கிறது. ஒரு ராத்திரி தேவ சமூகத்தில் அது வைக்கப்படும். ஒரே ஒரு ராத்திரி தான், ராத்திரி முழுவதும் தேவ சமூகத்திலே அந்த 12 கோலும் வைக்கப்படும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அந்த ஒரு ராத்திரிக்குள்ளே, அந்த ஒரே ஒரு ராத்திரிக்குள்ளே, இந்த காய்ந்து போன கோளுக்குள்ளே ஏதோ ஒன்றை தேவன் செயல்பட ஆரம்பித்தார். ஏதோ ஒன்றை தேவன் செய்ய ஆரம்பித்தார். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு ராத்திரி முழுவதும் தேவ சமூகத்தில் இருக்கிறது. நான் நம்புகிறேன் ஒரு ராத்திரி முழுவதும் தேவ சமூகத்தில் இருக்கிறது. அந்த தேவ சமூகத்தில் இருந்த அந்த கோள் மறுநாள் காலையிலே வந்து பார்க்கிற போது துளிர்த்து துளிர்த்து என்கிற 2 முறை அந்த வார்த்தையை வசனம் பயன்படுத்தும். துளிர்க்கிறது துளிர்க்கிறது. நன்றாய் கவனிங்கள், ஒரே இரவில் ஒரு கோளை துளிர்க்க பண்ண முடியுமே ஆனால் இந்த பகல் காலத்தில் என் வாழ்க்கையை ஆண்டவர் துளிர்க்க பண்ண முடியும் என்று நம்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பாபு. இந்த பகல் வேளையில என் வாழ்க்கையை தேவன் துளிர்க்க பண்ண முடியும் என்று நம்புகிறவர்கள் மாத்திரம். எனக்கு அருமையான தேவஜனமே, எந்த நிலைமையில் வந்திருந்தாலும் போதும், ஆனா நான் சொல்றேன், தேவ சமூகத்தில் நிற்கிறவனுடைய ஜீவியத்தை தேவன் துளிர்க்க பண்ண வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களை, காய்ந்து போய் வந்திருக்கலாம், எப்படி வேணுமானாலும் வந்திருக்கலாம், ஆனா நான் சொல்றேன், தேவ சமூகம் உன்னை துளிர்க்க பண்ண வல்லமை உடையது. தேவ சமூகம். நீங்களாம் ஒரு கைத்தட்டலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இப்படி ஒன்று கேட்டவன்னு எனக்கு தர வேண்டாம். நீங்க வசனம் உங்களை தொட்டுச்சுன்னா ஒரு கைத்தட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கு மேல உங்களுக்கும் தெய்வத்துக்கும் உள்ளது. ஒரு நல்ல எளிய சொல்லுங்கள் பார்ப்போம். வேத வசனம் சொல்லி தருதுப்பா. தேவ சமூகத்தில் ஒரே இரவுல துளிர்க்கிறது, இலை விடுகிறது, அது கனியும் கொடுக்கிறது. ஒரே இரவுல இத்தனை ப்ராசஸ் ஒரு குச்சிக்குள்ள தேவன் செய்ய முடியும்னா, இன்றைக்கு இந்த 7வது வருஷத்துல உங்க ஊழியத்தில் எத்தனை ப்ராசஸ்களை கர்த்தர் செய்ய போகிறார். இன்றைக்கு ஒரு காய்ந்து போன கோளுக்குள்ள இத்தனை பெரிய செயல்களை தேவன் செயல்படுத்த முடியுமே ஆனால், தேவஜனமே, நம்பிக்கையோடு ஆராதிக்கிறவர்களே, நம்பிக்கை உள்ள சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இன்றைக்கு தேவன் உன் ஜீவியத்திலையும் அப்படி செயல்பட வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
அப்படி செயல்பட கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வேத புத்தகம் சொல்லி தருதுப்பா, ஒரு இரவுல விடுதலை, ஒரு இரவுல துரிப்பு, ஒரே ஒரு இரவுல இஸ்ரவேலுக்கு விடுதலை, ஒரே ஒரு இரவுல ஆரோனின் கோல் துளிர்க்க ஆரம்பிக்கிறது. அப்படியானால் எனக்கு இந்த நாள்ல விடுதலை தர கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 400 வருஷ பிரச்சனை ஒரே இரவுல மாறுமே ஆனால், 400 வருட போராட்டம் ஒரு இரவுல முடிவுக்கு வருமே ஆனால், இன்றைக்கு என் ஆண்டவர் எத்தனை ஆண்டு கால பிரச்சனையா இருந்தாலும் இன்றைக்கு தேவன் முடிவுக்கு கொண்டு வர கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவஜனமே பயப்படாதே, பயப்படாதே. நடுராத்திரியிலே தானே அஸ்திபாரங்களில் அசைவு, நடுராத்திரியிலே தானே கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, நடுராத்திரியிலே தானே கதவுகள் திறக்கப்படுகிறது. ஒரு ராத்திரி, ஒரே ஒரு ராத்திரி, ஆமென், ஒரே ஒரு ராத்திரியில நடக்குமே. ஆனா வேத புத்தகம் சொல்லுதுப்பா, அந்த ராத்திரியில தேவன் ஒரு விடுதலையை உண்டாக்குகிறார். அந்த ராத்திரியில தேவன் ஆரோனின் கோல்ல என்னெல்லாமோ மாற்றத்தை உண்டாக்குகிறார், எவ்வளவோ மாற்றத்தை உண்டாக்குகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, ஏன்னா தேவ சமூகம் ஒரு மனிதனை வாழ வைக்கும்பா, தேவ சமூகம் ஒரு மனிதனை வாழ வைக்கும்பா. எனக்கு அருமையானவர்களே, எத்தனையோ நெருக்கங்களை கடந்து வந்தவன், எத்தனையோ அவமானங்களை தாண்டி வந்தவன், எத்தனையோ விமர்சனங்களை மீறி வெளும்பினவன் நான். தைரியமா சொல்லுவேன், இந்த பகல் வேளையில தேவ சமூகத்தில் இருக்க இருக்க உன்னை துளிர்க்க பண்ண கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார், வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நிச்சயமா நம்புறேன், தைரியமாயிரு. பிரச்சனைகள் அல்ல, அதை மாற்றுகிற தெய்வம் இந்த பகல் வேளையில நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, நன்றாய் சொல்லுகிறேன், வேத புத்தகம் சொல்லி தருகிறது, ஒரே இரவுல ஒரு பெரிய மாற்றம் ஆரோனின் கோலிலே சம்பவிக்கிறது. இன்னும் கொஞ்சம் வேத புத்தகத்தை 1 சாமுவேல் 5வது அதிகாரத்தை எடுத்து வாசிப்பீர்களேயானால், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தனுடைய கையிலே அகப்பட்டிருக்கும், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தனுடைய கையிலே அகப்பட்டிருக்கும். எப்படியப்பா, நல்லா கவனிங்க. ஓப்னி பிணைக்காஸ் 2 பிள்ளைகள், ஏலினுடைய பிள்ளைகள் பெட்டிக்கு பக்கத்தில் இருப்பா. ஆண்டவர் எச்சரித்து முதல்ல ஒரு தேவ மனுஷனை அனுப்புவாரு. ஆனா இந்த ஏலி அன்னாள் அம்மாவுக்கு பிரசங்கம் பண்ணும், ஆனா சொந்த பிள்ளைக்கு பிரசங்கம் பண்ண மாட்டாரு. மனசிலாயோ? நன்ன ஆயிட்டு மனசிலாயோ? இந்த ஏலி ஐயா, இந்த ஏலி ஐயா நல்லா கவனி. அண்ணாள் அம்மா ஜெபம் பண்ற அம்மாட்ட உட்கார்ந்துட்டு எவ்வளவு நேரம் வெறிச்சிருக்கேன்னு கேட்பா. சொந்த பிள்ளை குடிச்சுக்கிட்டு வீட்டுல கிடக்கும், ஆனா அவனை பார்த்து கேட்க மாட்டான். நல்லா கவனிங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, இப்ப ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தாரு. ஒரு தூதனை அனுப்பினாரு, ஒரு ஊழியக்காரனை அனுப்பினாரு. ஆனா ஏலி ஐயா அதெல்லாம் கண்டுகிடல, அதெல்லாம் ஐயா நல்லா கவனி கண்டுகிடவே இல்லை. அடுத்து சாமுவேல்ட்ட பேசுவாரு, சாமுவேல்ட்ட பேசுவாரு. அப்பவாவது ஏலி ஐயா ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி கேட்டிருந்தா கிருபை கிடைச்சிருக்கு இல்லையா, கிருபை கிடைச்சிருக்கு இல்லையா? ஆனா ஏலி ஐயா என்ன சொன்னார் தெரியுமா? அவர் தமது பார்வைக்கு நல்லதை செய்யட்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லதை செஞ்சாரா? என்ன செஞ்சாரு? நல்லதை செஞ்சாரா? என்னப்பா செஞ்சாரு? அந்த ஏலி ஐயா நல்லது அவர் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்யட்டும்னு சொன்னாரு. என்ன செஞ்சாருங்கிறது அதுக்கப்புறம் தான் நடந்தது. அடுத்த அதிகாரத்திலே யுத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஜனத்துக்கு என்ன செய்யணும்னு தெரியாது, நல்லவனை பரிதவித்து அலைவான். அப்பந்தான் ஜனம் சொல்லுவான், மூப்பர்கள் சொல்லுவான், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு பாளையத்துக்கு கொண்டு வருவோம்பா. நல்ல கவனி, நல்ல கவனி, நல்ல கவனி. ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்க வேண்டிய பெட்டி இப்ப யுத்த களத்துக்கு வருது, யுத்த களத்துக்கு வருது. நல்லா கவனிங்க. யுத்த களத்துல வந்த மாத்திரத்துல இப்ப ஜனமெல்லாம் பயங்கரமா ஆராதிப்பான், பயங்கர ஒரு ஆராதனை நடக்கும். 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 7வது வசனம் என்று நம்புகிறேன். ஒரு பயங்கர ஆராதனை நடக்கும், பூமி எல்லாம் அதிரும்படியான ஒரு ஆராதனை நடக்கும். அவன் சத்தத்துல பூமி அதிருது. கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் என்ன சொல்லுது வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திற்கு, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேலர்கள் எல்லாரும் 5வது வசனம், இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். வசனம் சொல்லுது ஆராதனை, பலமான ஆராதனை. பக்கத்துல பலமான ஆராதனை. லைட் எல்லாம் கெவியத்தான் இருக்கு, புகை எல்லாம் பயங்கரமா போகத்தான் செய்யுது. என்ன ஒன்றும் தெரியாத ஆட்கள் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க?
நல்லா கவனிங்க, நல்லா பலமான ஆராதனைப்பா, ரொம்ப பலமான ஆராதனை. நல்லா கவனிங்க, நல்லா ஆராதனை எல்லாம் பலமா தான் இருக்குது. அடுத்து நடந்ததுதான் பிரச்சனை. இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படிமா தான் தெரியும். அடுத்து வந்தது தானே பிரச்சனை, அதான விஷயம். நல்லா கவனிங்க, என்னப்பா நடந்துச்சு? தேவன் கண்டுகிடவே இல்லை. இவன் சத்தம் போட்டாலும் தேவன் கண்டுகிடல. தாவீதே சொல்றான், பகல்ல ஜெபம் பண்றேன், கர்த்தர் உத்தரவு கொடுக்க மாட்டாரு. இரவுல ஜெபம் பண்ற, அமைதல் கிடையாது. தாவீதுக்கே அந்த நிலைமைன்னா இவனுக்கெல்லாம் எந்த நிலைமையோ தெரியாது. நான் சொல்ற வசனங்கள் உங்களுக்கு நல்லா புரியுதா? நல்லா கவனி. தாவீதே பகல்ல ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்க மாட்டேங்கிறாரு, இரவுல ஜெபம் பண்ணாலும் எனக்கு அமைதல். இப்போ இவன் பயங்கரமா ஆராதிக்கிறான். இப்போ கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கிட்ட நல்லா கவனிங்க, யார் இருந்தா தெரியுமா? நீங்க கொஞ்சம் வாசிக்க கேட்க 4வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அப்படியே கேருபீன்களின் மத்தியிலே வாசமாயிருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எடுத்து வர ஜனங்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள். நல்ல கவனி. இப்ப இங்கதான் விஷயம் இருக்குது. அங்கே ஏலியின் 2 குமாரர்களும் பினெகாசும் உடன்படிக்கை பெட்டி அண்டையிலே இருக்கிறார்கள். பெட்டிக்கு பக்கத்துல இருக்கிறவன் குடிகாரனா உட்கார்ந்து இருக்கிறான். என்ன இப்படி பாக்குறீங்க? அதுக்கு முன்னாடி அப்படித்தானே எழுதி இருக்குது. இவர் காணிக்கையில போவாரு, நல்ல கவனி, அவர் பாட்டுக்கு எடுப்பாரு, அவர் பாட்டுக்கு சாப்பிடுவாரு. நல்ல கவனிங்க, ஸ்திரீகளை அழைத்துட்டு அவன் பாட்டுக்கு போவான். நல்ல கவனிப்பா, நீ பாட்டுக்கு போயிட்டு தேவ சமூகத்துல வேற வந்து உட்கார்ந்து இருக்கிற, அது வேற விஷயம். நல்ல கவனி. இப்ப இவரு பெட்டிக்கு பக்கத்துல பரிசுத்தவான் இல்லையா உட்காரணும். நல்லா கவனிங்க. லேவியராக 9வது அதிகாரம் நினைக்கிறேன். ஒருத்தன் உள்ள போனதுக்கே 2 பேரை காணல. கர்த்தர் நல்லவர். உள்ள போன 2 பேரை ராமேந்திரன் நேத்தே சொன்னேன், நமக்கு அடாப்ட் ஆயிட்டுனா சிக்கல் தான். அதனாலதான் நேத்து நான் பாட்டுக்கு மெதுவா பேசினேன். நல்லா கவனிங்க. இப்ப நமக்கு வேற ஓப்பன் ஆயிட்டா, அடாப்ட் ஆயிட்டா. இப்ப அதனால நம்ம பிரசங்கள்லாம் இப்படித்தான் இருக்கும். சரிதான்? ஒரு எளியா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சமூகத்துல நாதாபோ அபியும் உள்ள போயிட்டு படாத பாடுபடுறான். அது வேற முக்கியமான பிரச்சனைனா, அவனுக்கு முதல் ஊழியமே அன்னைக்குதான். பக்கத்துல முதல் ஊழியத்திலேயே பிரச்சனை. பக்கத்துல கைப்பிச்சிருங்க, முதல் ஊழியத்திலேயே பிரச்சனை. நல்லா கவனிங்க. ஆனா இவனுக்கு கொஞ்சம் கிரேஸ் பீரியட் ஜாஸ்திப்பா. நாதாப்புக்கு அபியுக்கு மாதிரி கிடையாது. இவனுக்கு கொஞ்சம் கிரேஸ் பீரியட் ஜாஸ்திப்பா. அதனால தேவன் ஒரு ஊழியக்காரனை அனுப்பி 2வது ஊழியக்காரனை வச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்துல இப்ப ஓப்பனியும் பினெகாசு உட்கார்ந்து இருக்கிறான். பரிசுத்தவான்கள் இருக்கிற இடத்துல, நல்லா கவனி, நீதிமான்கள் இருக்கிற இடத்துல, தேவனால் அழைக்கப்பட்ட அபிஷேகம் என்னப்பட்டு நடத்தப்படுகிறவன் இருக்க வேண்டிய இடத்துல ஓப்பனியும் பினெகாசும் இருக்கிறான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப பெட்டிக்கு பக்கத்திலேயே இருக்கிறான். நல்லா கவனி. இப்போ உடனே சொல்றான், பெட்டியை எடுத்துட்டு பாளையத்துக்கு வாங்கப்பா. இவங்களும் 2 பேரும் கூடவே போறான். பெட்டியும் போகுது, இவனும் போறான். புறஜாதி சொல்றான், ஐயோ அந்த மகா பெரிய தேவனுடைய கைகளுக்கு நம்மை தப்புவிக்கிறவன் யார்? வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கலாம். 8வது வசனத்தை எடுத்து வாசிங்கள். ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைகளுக்கு தப்புவிப்பர் யார்ப்பா? ஐயோ அது மகத்துவமான தேவன். ஆமென். அவர் எப்படிப்பட்ட தெய்வம் அப்பா? மகத்துவமான தெய்வம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர்? மகத்துவமானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நல்ல விடுதலையா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நல்ல சத்தமிட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நல்ல கவனி, எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் மகத்துவமானவர். அவன் சொல்றான், கூட இருக்கிறவன், பெட்டிக்கு பக்கத்தில் இருக்கிறவன் சொல்ல மாட்டேன்றான். வெளியில இருக்கிறவன் சொல்றான், பக்கத்தில் உள்ள இருக்கிறவன் சரி கிடையாது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உள்ள இருக்கிற ஆளு உங்களை, நீங்க உள்ள இருக்கிறீங்களோ? ஹல்லேலூயா. நான் அதை மறந்துட்டேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனி. இப்போ பக்கத்துல இருக்கிறவன் இப்படி மாத்தோம். பக்கத்துல இருக்கிறவன் சரி கிடையாது. வெளியில இருக்கிறவன் சொல்றான், மகத்துவமானவர். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நல்லா கவனிங்க. புறஜாதி ஒருத்த அறிக்கை செய்யறான், ஆனால் தேவனுக்குரியவனோ அற்பமா எண்ணுகிறான். தெய்வத்தை அசால்ட்டா எண்ணுகிறான். தேவனை சாதாரணமா எண்ணுகிறான். தேவனை ரொம்ப 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 அற்பமா நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப என்ன நடக்குது தெரியுமா? வேத புத்தகம் சொல்லுது, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வந்ததுனால ஜெயிச்சிருவோன்னு நினைச்சான். ஆனா பார்ட்டிக்காரன் தோந்துட்டான்.
நல்லா கவனிங்க. 4வது அதிகாரத்துல நல்லா கவனிங்க. 2வது வசனத்துல ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுப்பட்டு போனாங்க. 2வது வசனத்துல. அதுக்கப்புறம் உடன்படிக்கை பெட்டி வந்துட்டு அதனால நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா, ஆனா இப்பவோ வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிற போது 10வது வசனத்துல கடைசி வார்த்தை சொல்லுது 30,000 பேர் விழுந்தான். நல்லா கவனிங்க. பெட்டி வர்றதுக்கு முன்னாடியாவது 4000த்துல நின்னுச்சு. 4000 தானே? 4000 தானே? அது 4000 இருந்தா என்ன, 8000 இருந்தா எங்களுக்கு என்ன? எங்களுக்கு 1 மணிக்கு சாப்பாடு வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனி. இப்போ வேத புத்தகம் சொல்லுது, இப்ப 4000 பெட்டி வர்றதுக்கு முன்னாடியாவது 4000 பேர் தான் விழுந்தா. இப்போ பெட்டி வந்துச்சு, இப்ப 30,000 காணல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எல்லாம் கொடுக்குறோம், எல்லாம் செய்யறோம், எல்லாம் நடந்துரும்னு ஊர் வம்ப இப்படித்தான் விலைக்கு வாங்கிட்டு ஊரெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சரிதானா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது நல்லா சத்தியம் பேசி பேசி ஊரெல்லாம் சத்துருவா மாறிக்கிட்டு இருக்கு. சரி இருக்கட்டும், வேற வழி இல்லையே, சொல்லித்தானே அவன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க, நல்லா. இப்ப 30,000 பேரை காணல, 30,000 பேரை காணல. அப்ப பார்த்தா வெளிச்சன் கையில கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அனுப்பி பிடிச்சிரும். இப்ப அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி. இப்ப வெளிச்சன் கையில கர்த்தருடைய பெட்டி கிடைச்சிச்சு. அதை எங்க வைக்கணும், என்ன செய்யணும், நல்லா கவனி. அதை என்ன செய்யணும் ஒண்ணுமே தெரியாது. அது என்ன செய்யணும்னு ஒண்ணுமே தெரியாது. இப்ப அதனால பார்த்தா இப்போ இவன் என்ன செய்யறான், நேரா தான் தேசத்துல கொண்டு வருவான். 5வது அதிகாரத்துக்கு போங்க. வேத புஸ்தகத்தை எடுத்து 1 வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசரில் இருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையில வச்சுட்டா. எங்க வைக்கணும் தெரியல. இப்ப நேரா வந்தான். அவன் தெய்வத்துக்கு பக்கத்துல வெளியே நல்லவனை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வச்சுட்டான். மறுநாள் காலமே நல்லா கவனிங்க. 4வது வசனத்துல மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது. நல்லா கவனிங்க. பாளையத்துல தேவன் அமைதியாயிட்டாரு. பாளையத்துல தேவன் சும்மா இருந்துட்டாரு. பாளையத்துல தேவன் செயல்படல. ஆனா அஸ்தோத்தில வந்து தேவன் கிரியை நடப்பிக்கிறார். ஹல்லேலூயா. வச்சிட்டு மறுநாள் காலையில, அப்ப மறுநாள் காலமே என்று எழுதி இருக்குது. அப்ப ராத்திரியில ஏதோ ஒண்ணு நடந்திருக்கிறது. பக்கத்துல தாகோனின் கோவில்ல பயங்கர சத்தமா சொல்றிய பாத்துக்கிடுங்க. அதனால உங்கள்கிட்ட சொல்லாம இருக்கிறதே நல்லது போல எனக்கு தெரியுது. பக்கத்துல தாகோனின் கோவில்ல இன்னும் கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்ல சவுண்ட்ஸ் பார்த்துக்கிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாகோனின் கோவில்ல தேவன் கிரியை செய்கிறார். ஆனா தேவ ஜனத்தின் பாளையத்துல கிரியை செய்யல. நல்லா கவனிங்க. தேவனுடைய பாளையத்துல கர்த்தர் கிரியை செய்யல. ஏன் ஆண்டவரே, நீர் ஏன் ஆண்டவரை செயல்பட மறுக்கிறீர்? நானும் போராடி ஜெபிச்சு பார்க்கிறேன், ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறீர். நானும் கொடுத்து பார்க்கிறேன், ஒண்ணுமே செய்ய மாட்டேன்றீரு. நானும் என்னதாமோ பண்ணி பார்க்கிறேன். நான் சொல்றேன், நல்லா கவனிங்கப்பா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த பகல் காலத்துல தெய்வம் நமக்கு சொல்லுகிறார், ஒரே இரவுல தாகோனின் கோவிலுக்குள்ள என் ஆண்டவரால் செயல்பட முடியுமே. ஆனால் இந்த பகல் வேளையில உன் வீட்டின் எல்லையிலே கர்த்தரால் செயல்பட முடியும். தட்டினா எல்லாரும் ஒழுங்கா தட்டணும், நல்ல விடுதலையா தட்டணும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த பகல் காலத்துல தெய்வம் எல்லையில தாராளமாய் ஏராளமாய் செயல்பட முடியும். நல்லா கவனிங்க. வேதம் சொல்லி தருதுப்பா. தாகோனின் கோவில்ல மறுநாள் காலமே வந்து பார்த்தா தாகோன் முகங்குப்புற விழுந்து கிடக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், தாகோன் கோவில்ல கர்த்தர் செயல்பட முடியும்னா என் இந்திய தேசத்தின் எல்லைகளிலே என் ஆண்டவரால் செயல்பட முடியும்பா. எனக்கு அருமையான தேவஜனமே, விக்கிரகத்தின் மூளையிலே நல்ல மூலாஸ்தானத்திலே கொண்டு வந்து வைக்கப்பட்ட இடத்திலே என் ஆண்டவர் செயல்பட முடியுமே. ஆனால் இங்கே ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், என் ஆண்டவரால் எந்த இடத்திலேயும், எந்த அந்தகாரத்திலேயும், எந்த மந்திரத்தின் அடிவிலையும் தேவனால் செயல்பட முடியும்.
நல்லா கவனிங்க. நான் இந்த நடுராத்திரியிலேன்னு எடுத்தேன், அது அப்படியே இங்க வந்துகிட்டு இருக்குது, அது அப்படியே போட்டோம். அதுக்கப்புறம் பிரசங்கத்துக்குள்ள கரெக்டா போயிடுவேன். சரிதானா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நமக்கு என்ன தலைப்பு? ராத்திரியிலே நடந்த சம்பவமாக்கும். ராத்திரியிலே இதெல்லாம் நடந்த சம்பவமாக்கும். தேவன் தாகோனின் கோவில்ல ஆண்டவர், ஐயா ஒரே அந்தகாரம் ஐயா, இங்கெல்லாம் ஊழியமே செய்ய முடியாதுப்பா. என் ஆண்டவர் கோவிலுக்குள்ளேயே போய் கிரியை செஞ்சுட்டு வந்துட்டாரியா. இங்கயா கிரியை செய்ய முடியாது? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கயா தேவன் கிரியை செய்ய முடியாது? எனக்கு அருமையானவர்களே, உத்தரப்பிரதேசத்துல ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். நல்லா கவனிங்க. அவர் எப்பவும் சொல்லுவாரு, ஐயா பயங்கர போராட்டம், இங்கெல்லாம் ஊழியம் செய்ய முடியாது. முதல் நாள் கூட்டத்துல எண்ணி 27 பேர் கிரவுண்ட்ல. எண்ணி 27. நான் கிரவுண்ட பார்த்து பிரசங்கம் பண்ணவா, 27 பேரை பார்த்து பிரசங்கம் பண்ணவா? ஒரே போராட்டம் ஆவியில. நல்லா வந்திருந்த ஒரு அம்மா 2 பிள்ளைய தூக்கிட்டு வந்திருந்துச்சு. 2 பிள்ளை கால் இப்படி இருக்கும், நேரா இருக்க வேண்டிய கால் இப்படி இருக்கும். ஆனா தெய்வம் 2 பிள்ளைகளையும் காலை இப்படி நேரா ஆக்கினார். அவ்வளவுதான். கூட்டம் முடியும் போது அந்த மைதானத்துல இருக்க இடம் கிடையாது. கத்த நல்லவன். எனக்கு ஏன்னா என் ஆண்டவர் செயல்படணும்னு நினைச்சிட்டார்னா எங்கேயும் செயல்பட கத்தர் வல்லமை இல்லவன். எந்த இடத்திலையும் இன்றைக்கு நான் நம்புகிறேன், இந்த பெதஸ்தாவிலே இன்றைக்கு தேவன் செயல்பட அவர் வல்லமை இல்லவராயிருக்கிறார். இப்பொழுது அவருடைய செயல் துவங்குகிறது. செயல் துவங்குகிறது. செயல் துவங்குகிறது. வேத புஸ்தகம் சொல்லிக் கொடுக்கிறது. வேத புஸ்தகம் சொல்லிக் கொடுக்கிறது. தாகோனின் கோவில்ல போய் தேவன் செயல் முகங்குப்புற விழுந்திருக்குது. அவன் பார்த்தான், சரி இது சும்மா விழுந்துட்டு நினைச்சு மறுநாள் காலமே வந்து எடுத்து தான் ஸ்தானத்துல வச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? வேத புஸ்தகம் வாசிக்க கேட்கலாம். ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க 4வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, அடுத்த நாள் காலையில எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக, தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல். ஒண்ணுமே இல்லப்பா, தலையும் கிடையாது கையும் கிடையாது. இவனை கண்டுதான் உலகம் பயப்படுது. பக்கத்துல தலையும் இல்லாத கையும் இல்லாதவனை கண்டு உலகம் பயப்படுகிறது. தலையும் இல்லை, சத்தமாய் சொல்லுங்க, தலையும் இல்லை, ஆனால் இவனை கண்டு உலகமே பயப்படுகிறது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ரொம்ப ஒரு கதை சொல்லட்டா? கதை சொல்லட்டுமா வேண்டாமா? நல்ல அப்போ நல்ல ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள். நல்லா கவனி. அப்போ நல்லா 2002லயோ 3லயோ நடந்த சம்பவம், எனக்கு வருஷம் தெரியாது. அப்போ நல்லா ஒரு அம்மாவுக்கு ஊர்ல பிசாசு பிடிச்சு போச்சு. அப்போ சொல்லிட்டாங்க, நிர்மல் தான் இப்ப ஜோம் பண்ற, அவனை கூட்டிட்டு வா. சரின்னு சொல்லிட்டு நம்மளை கூட வந்துட்டாங்க. நமக்கு முதல் பிசாசு, வாழ்க்கையில நாம் பார்க்க போற முதல் பிசாசு. அப்போ என்ன வல்லமையா இருந்திருக்கும் தெரியுமா? பயங்கர சந்தோஷமாக்கும். நல்லா நம்ம கை வச்சா பிசாசு ஆடுதேன்னு பயங்கர சந்தோஷமாக்கும். நல்லா கவனி. இப்ப பிசாசு ஆடுது. ஆடி ஆடி போகட்டுமா போ, போகட்டுமா போ, அதுவும் சொல்லி சொல்லி 1 மணி நேரம் ஆச்சு. ஆனா அதையே தான் உடஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனா நானும் போறியா? போக மாட்டேன். போயிருவியா? கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன். இப்படியே கடைசியில நல்லா கவனிங்க. ஆஃப்டர்நூன் காலேஜ் போகணும். காலேஜுக்கு லீவு போட்டாக்கும் பிசாசை பயங்கரமா துரத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனா போவே மாட்டேங்குது. நல்லா கவனிங்க, நல்லா. இப்போ கடைசியில நானும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பயங்கர உபவாசமாக்கும். அப்பெல்லாம் பயங்கர உபவாசம் போட்டு 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 இப்ப ஜெபம், இப்ப நல்லா சாப்பிட்டுட்டு தான் ஊழியம் செய்யறேன். என்ன நல்லா இருக்கிறீங்களா? உண்மையை தானே சொல்றேன். நல்லா கவனிங்க. இப்ப என்னாச்சு? அப்போ பயங்கர உபவாசமாக்கும். அப்போ போதா கடைசியில போகும்போது சும்மா போனது சும்மா போடாதா, இவள்கிட்ட விட்டு போனா ஒன்ன விட மாட்டேன்னுச்சு. அடா ஆத்துமாவே, நல்லா தானே இவ்வளவு நேரம் போய்கிட்டு இருந்தது. நம்ம நேச்சுரலி நம்ம ரொம்ப பயந்த சுபாவமாக்கும். அப்போ ரொம்ப பயந்த சுபாவம். இது சும்மா கிடக்காம இவளை விட்டேன்னா உன்னை பிடிப்பேன்னு சொல்லிச்சுல்ல. நமக்கு அது வரைக்கும் ஆவியில் அனலா இருந்தனா, அதுக்கப்புறம் தான் நம்ம அனல் எல்லாம் எங்க போச்சுனே தெரியல. நல்லா கவனிங்க. சரி, அன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருந்தா, அவருக்கு போன் அடிச்சு, ஐயா இப்படி ஒரு பிசாச துரத்துனு, அது போற போக்குல இப்படி சொல்லிட்டு அது பாட்டுக்கு போயிட்டு ஐயா அப்படின்னு சொன்னேன். துரத்திட்டியலான்னு கேட்டாரு. இருந்த பயமும் இருந்த தைரியமும் அவர் கேட்ட ஒரு வார்த்தையில போச்சையா ஓ அபிஷேகம் அன்னையோட போச்சு. ஆண்டவரேன்னு சரி சும்மா கிடக்கப்படாதா, பயந்து பயந்து தோட்டத்துக்கு போனா, அங்க வேலையை சும்மா கிடக்கிற வேலையை தாண்டி போனா குத்தாத முள்ளும் குத்தத்தானே செய்யும். ஓங்கி குத்துச்சு. அப்ப பக்கத்துல இருந்த ஒருத்தன் சொன்னா, அந்த பிசாச துரத்துறது முள்ளு வழியா உள்ள ஏறிட்டு பாத்தியான்னா. நல்லா கவனிங்க. நல்லா இந்த அரண்டவன் கண்ணுக்கு
அதான் உண்மை. சும்மா அந்த முள்ள அதுவும் நல்ல ஆழமா இறங்கிட்டா. இப்போ இப்போ பயம் கூட கொஞ்சம் ஏறிட்டு, ஆண்டவரே ஆண்டவரே என்னை காப்பாற்ற மாட்டீரா. அன்னைக்கு இரவுல திடீர்னு ஒரு சொப்பனை ஒண்ணு பார்த்தேன். சொப்பனத்துல ஒரு குளத்தின் நடுவுல உட்கார்ந்து ஏராளமா மீன்களை பிடிக்கிறேன். பிடிச்சிட்டு அந்த நடு மையத்தில் இருந்து கரைக்கு திரும்புறதுக்கு கைகளை பிடிச்சிட்டு மீனை பிடிச்சிட்டு வர்றேன். குளத்துல இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உள்ள ஃபுல்லா சர்ப்பமா இருக்குது, பயங்கர சர்ப்பமா. இப்போ ஒரே பயம், ஆண்டவரை காப்பாத்தும் ஆண்டவரை காப்பாத்தும். அது தன் வாளால அடிக்கும், உள்ள முங்கிடுவேன் எலும்புவேன். இப்படியே சொன்ன உடனே ஆண்டவர் கொஞ்சம் சொன்னாரு, கொஞ்சம் கவனிச்சு எல்லா சர்ப்பங்களையும் பாருப்பான்னு சொன்னாரு. அப்பந்தான் உற்று பார்த்த போதுதான் தெரிஞ்சது ஒரு பாம்புக்கும் தலை இல்ல. ஆண்டவரே இவ்வளவு நேரம் அந்த முண்டத்தை கண்டா நான் பயந்துகிட்டு இருந்தேன், தலை இல்லாத அந்த முண்டங்களை கண்டா நான் பயந்துகிட்டு இருந்தேன். அன்னைக்கு போச்சு பயம், இன்னைக்கு வரைக்கும் அந்த பயத்துக்கு இடமே இல்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, அன்றைக்கு தாகோனின் கோவிலுக்குள்ளே ஒரு ராத்திரியில சாத்தானின் அதிகாரத்தை எல்லாம் என் ஆண்டவர் பறித்துக் கொண்டார், பறித்துக் கொண்டார், பறித்துக் கொண்டார். தேவையில்லாதவைகளை கண்டு நம்ம தான்பா பயந்துகிட்டு இருக்கிறோம், தேவையில்லாதவைகளை கண்டு நம்ம தான்பா நடுங்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே என் ஆண்டவர் அன்றைக்கே ஒரு அடையாளப்படுத்தி காண்பிச்சார். அவைகளுக்கு தலையும் கிடையாது கைகளும் கிடையாது. செயல்படாத ஒன்றை கண்டா நீ பயந்து கொண்டிருக்கிறாய். தேவஜனமே, உன் குடும்பத்துக்கு விரோதமாய் அதை செஞ்சிட்டான் இதை செஞ்சிட்டான் இல்லப்பா, அவைகள் செயல்படாதவைகள். நம்முடைய ஆண்டவர் செயல்படுகிறவர், செயல்படுகிறவர், செயல்படுகிறவர். அவருக்கு முன்பதாக தாகோனின் கிரியைகள் அழிக்கப்பட்டது போல இந்த பகல் காலத்திலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் எல்லைகளிலே அவன் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. இப்போ தாகோனால தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி நிற்க கூடாமல் போச்சு, நிற்க முடியல, நிற்க முடியல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு முன்னாடி நிற்க முடியல. எனக்கு அருமையான சாது சுந்தர் சிங் என்று சொல்லுகிற ஒரு தேவ மனிதர், டிவிக்காரர் கிடையாது, சரிதானா? இது சாது சுந்தர் சிங் பஞ்சாப்காரர். இந்த பஞ்சாப்காரர் ஒரு நாள் ட்ரெயின்ல பிரயாணப்பட்டு கொண்டிருந்தார். ட்ரெயின்ல பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற போது ஒரு மாய வித்தைக்காரன் பயங்கரமா மாய வித்தை பண்றான், மந்திரவாதி பயங்கரமா பண்றான். அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை பேர் அவன் பக்கத்துல தான் நிற்கிறான். ஆனா நம்ம சாது சுந்தர் சிங் அதை பத்தி கண்டுகிடவே இல்லை. அவர் பாட்டுக்கு இருந்தாரு. இவனுக்கு வந்திருக்கிற 1000 பேரை வச்சு பிரச்சனை கிடையாது, பார்க்காத இவர் மேலதான் கண்ணு. நல்லா கவனிங்க, பார்க்காத அவர் மேலதான் அவனுக்கு கண்ணு. இப்ப அவன் கேட்டான், ஓய் நான் இவ்வளவு நேரம் இவ்வளவு செய்யறேன், நீர் என்ன கண்டுகிடவே மாட்டேங்கிறீர, நான் எதுக்கு உன்னை பார்க்கணும்னு கேட்டாரு. நான் எதுக்கு உன்னை பார்க்கணும், நான் இவ்வளோ கிரியை செய்யறேன். நான் அப்படியா, செஞ்சுக்கோ எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார். இப்போ கேட்கிறாரு, அந்த கிரியை இப்போ நான் உம்ம மேல செய்ய போறேன். அப்படியா, தைரியமா செஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இருக்காரு. அவனும் கண்ண மூடி அவ்வளவு நேரம் என்னலாமோ பண்ணவன், அப்போ அவற்றை உட்கார்ந்து என்னலாமோ பண்ண செய்யறான். ஆனா ஒண்ணு நடக்க மாட்டேன். இவன் கண்ணை திறந்து சொன்னான், ஐயா நீர் கையில வச்சிருக்கிற இந்த புஸ்தகம் ரொம்ப பிரச்சனையா இருக்குது, புஸ்தகம் பிரச்சனை. புஸ்தகம் உனக்கு பிரச்சனையாப்பா, புஸ்தகத்தை கீழே வச்சிடுறேன் அப்படின்னு புஸ்தகத்தை கீழே வச்சார். பழையபடி கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் என்னலாமோ பண்ணி பார்த்தா, திடீர்னு பார்த்தா சாது சுந்தர் சிங் காலடியில வந்து விழுந்து கிடக்குற. ஐயா தெரியாம சொல்லிட்டேன் ஐயா, நான் வச்சிருக்கிறதெல்லாம் போலி, உமக்குள்ள இருக்கிறது நிஜம் யா, உமக்குள்ள நிஜமானவர் இருக்கிறார், நிஜமானவர் உனக்குள்ள இருக்கிறார். நான் சொல்றேன், இன்றைக்கு நிஜமானவர் நம்மோடு இருக்கிறார், நாம் ஆராதிக்கிறவர் நிஜமானவர். ஓ தாகோனின் கிரியைகளை அழித்த தேவன். வேதம் சொல்லுது, 1 யோவான் 5:9 வசனம் சொல்லுது, பிசாசினுடைய கிரியைகளை அழித்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கும் அவனுடைய கிரியைகள் ஒரு இரவில் அழிக்கப்பட்டது, ஒரு இரவில் அழிக்கப்பட்டது. அப்போ ஒரே ஒரு ராத்திரி போதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ராத்திரி போதும்பா. இப்ப நம்ம கொஞ்சம் அப்படியே பிரசங்கத்துக்குள்ள போவோம். சரி, நடு ராத்திரியில, அந்த ராத்திரியில தான் இன்னொரு சம்பவத்தையும் சொல்லி தந்துட்டு அப்படியே பேருட்டுமா. கர்த்தர் நல்லவர். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த ராத்திரியில வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். ஓ ஏ ஹல்லேலூயா. ஏசாயா 37வது அதிகாரத்துக்கு நேரா, ஏசாயா 37வது அதிகாரத்துக்கு நேரா கொஞ்சம் கண்களை திருப்புங்க. ஏசாயா 37வது அதிகாரம். கண்களை திருப்பி வாசிக்கின்ற பொழுது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. 36வது வசனத்தை எடுத்து வாசிங்கள் பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்திலே
1,95,000 பேரை 1,85,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருந்த போது ஒரு ராத்திரியில சீரியன் பாளையத்துல தேவன் செயல்படுகிறார். சீரியன் பாளையத்துல, சத்தமா சொல்லுங்க, சீரியனுடைய பாளையத்துல தேவன் செயல்படுகிறார். சீரியனுடைய பாளையத்துல தேவன் செயல்படுறாருப்பா. ஒரே ஒரு தூதனை ராத்திரியில அனுப்பினாரு. இந்த சீரியன் கொஞ்சம் எல்லாம் இருக்குங்கிறதுக்காக ஓவர் பில்டப் ஆக்கும். இவனுக்கு பக்கத்துல ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாது. நிறைய பில்டப்புகள் கிடக்கு அங்கங்க. இங்க சொல்லல, அங்கங்க கிடக்குன்னு சொல்லுது. சரிதானா? நம்மகிட்ட பிரச்சனைக்கு வந்துடப்படாது. ஒரு அல்லையா சொல்லுங்கள், நல்லா கவனிங்க. இப்போ ஓவர் பில்டப் ஆகும். இவர் வந்து சொல்றாரு, வேத புத்தகத்தை எடுத்து கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அந்த பில்டப் என்னங்கிறத கொஞ்சம் வாசி பார்ப்போமே. வசனத்தை வாசிக்கலாம். 37வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். 37:10. நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டிருக்கிறாயே. எங்களை பத்தி நீ கேள்விப்பட்டல்லையா? கேள்விப்பட்டிருக்கிறாயே. வாசிக்கலாம். நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேத்சேப்பையும் செலாசாரில் இருந்த ஏதேனின் புத்திரரையும் தேவர்கள் தப்புவித்தது உண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயும் ஏனாம் ஈவாய் பட்டண ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றார். நல்லா கவனிங்க. வந்து சொல்றான், பில்டப் பலமா கொடுக்கிறான். எப்பா, நாங்க போன ராஜ்யத்தெல்லாம் பாரு, ஒரு ராஜ்யமாவது தப்பிச்சுதா? தப்பிக்காது. எங்க கைக்கு ஒண்ணும் தப்பிக்காது. இப்ப எசேக்கியா பயமுறுத்தியே அள வச்சுட்டான். எசேக்கியாவை பயங்காட்டியே அள வச்சுட்டான். எசேக்கியாவை பயங்காட்டியே, சத்தமா சொல்லுங்க, எசேக்கியாவை பயங்காட்டி அள வச்சுட்டான். எசேக்கியா உட்கார்ந்து வஸ்திரத்தை கிழிச்சிட்டு 37:3 எடுத்து வாசித்தா. இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் கண்டிதமும் தூஷணமும் நெருக்கமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேர் நெருங்கி இருக்கு, பெறுவதற்கோ பலன் இல்லை அப்படின்னு வஸ்திரத்தை கிழிச்சிட்டு உட்கார்ந்து ஓன்னு அழுறான். ஆண்டவரே மாட்டிக்கிட்ட, ஆண்டவரே பில்டப் பலமா இருக்குது, ஆண்டவரே பில்டப் பலமா இருக்குது, ஆண்டவரே. நல்லா கவனிங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, நான் கொஞ்சம் கிரிக்கெட் பிளேயர் ஆக்கும். அப்போ நான் படிச்சிருந்த கல்லூரியில இருந்து யூனிவர்சிட்டி லெவல்ல கொஞ்சம் மேல கொண்டு வந்துட்டேன் டீமை. அப்போ நான் ஒரு ஸ்பெஷல் டீமோட விருதுநகர்ல வச்சு மேட்ச் அப்போ போயிருக்கிறோம். எதிர் டீம் வந்தவன் காலேஜ் எல்லாம் பயங்கர ஹைஃபையான காலேஜ்ல இருந்து வந்திருக்கிறோம். அத்தனை பேர் பயங்கர கூலிங் கிளாஸ் வந்திருக்கிறோம். அத்தனை பேர் பயங்கரமான ஸ்ட்ரெஸ். நாங்க வெள்ளை பேண்ட் எடுக்கிறதுக்கே படாத பாடுபட்டாக்கு வெள்ளை பேண்ட் போட்டிருக்கோம். இரவல் சூழாக்கு வாங்கிட்டு போட்டு இரவல் சூவை போட்டாக்கும் கிரிக்கெட் விளையாண்டு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து இருக்கிறோம் அத்தனை பேரும் ஹைஃபையா இருக்கிறோம். அன்னைக்கெல்லாம் டூல் கிட்டு நாங்க பாக்குறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ரோட்ல போற அத்தனை பேரும் டூல் கிட் தான் வச்சிருக்கிறோம். அன்னைக்கு டூல் கிட்ல அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் போட்டுட்டு வந்ததை பார்த்த உடனே எங்க ஆவியெல்லாம் கலங்கிட்டேன். எங்க வாத்தியாரு மெல்ல கூப்பிட்டாரு, பயல்வ முழிக்கிற மொழியே சரியில்லைன்னு எங்க வாத்தியாருக்கு தெரிஞ்சு போச்சு. எங்க வாத்தியார் மெல்ல கூப்பிட்டாரு, அடா பாவியலா, அவன் கொண்டு வர இத பில்டப்பா பார்த்தாடா பயப்படுற, அத்தனையும் பில்டப்புப்பா, பில்டப்பை பார்த்து பயந்துடாத, நீ விளையாடு, நீ ஜெயிச்சிருவ. கை வியச்சு ஒரு ஆமை சொல்லுங்க. இப்ப அதே பில்டப்பு தான் எசேக்கியாட்ட கொடுத்த உடனே எசேக்கியாவுடைய இருதயம் எல்லாம் ஆடி போச்சு. அசீரியா அங்க போனா ஜெயிக்கிறான், இங்க போனா ஜெயிக்கிறான், அங்க போனா ஜெயிக்கிறான். அத சொன்ன உடனே எசேக்கியா, ஆண்டவரே பலன் இல்லாம போயிட்டு, ஆண்டவரே பலன் இல்லாம போயிட்டு, ஆண்டவரே ஓடு உட்கார்ந்து அழுறான். ஆண்டவர் சொல்றாரு, அப்படி விட்டுருவேனாப்பா, இஸ்ரவேலுக்கு ஆதரவா நான் இருப்பேன்பா. கை வியச்சு ராமன் சொல்லுங்க, இஸ்ரவேலுக்கு நான் ஆதரவா இருப்பேன்பா. ஆண்டவர் சொன்ன மாத்திரத்துல ஒரே ஒரு தூதனை ஒரே ஒரு இரவுல அனுப்பினார். கை வியச்சு அல்லேலூயா. ஆண்டவர் ஒரே ஒரு தூதனை ஒரே ஒரு இரவுல அனுப்பினார். அந்த ராத்திரியிலே தானே சத்துருவின் பாளையத்திலே 1,85,000 பேரை கர்த்தர் கொன்று குவித்து விட்டு போய்விட்டார். ஒரு தூதனுக்கு தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ரொம்ப பேச்சு பேசினீங்கப்பா, பேச்சு ஊர்பட்ட பேச்செல்லாம் பேசினீங்கப்பா. ஊர்பட்ட பேச்சு பேசினேன், ஒரு இரவுல ஒரு தூதனுக்கு தாக்கு பிடிக்க மாட்டேன்ற என்ன பேச்சு பேசினேன். ஒரு கொரோனாவில் ஆள் அட்ரஸே காணாம போயிட்டேன். என்ன உங்களுக்கெல்லாம் கொரோனா தெரியாது போல உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கொரோனா எங்களுக்கெல்லாம் தெரியாது ஐயா. அதே போல உட்காந்து ஒரு கொரோனாவுக்கு நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய இன்ஜினியர் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணார். நல்லா கவனிங்க. கிட்டத்தட்ட அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 கோடி ரூபா ப்ராஜெக்ட். நல்லா கவனிங்க. பண்ணிட்டு இருக்கிறாரு. பார்ட்டிக்காரர் மெல்ல வராரு. சைக்கிள் யாக்கு இப்போ பார்ட்டி வருது. நல்லா கவனிங்க. என்னன்னு கேட்டேன். ஒரு கொரோனா மொத்த கோடியையும் கொண்டு போச்சியா? ஹலோ, ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். பேச்சாடா பேச்சுனேன். நல்லா கவனி, நல்லா கவனி. அதுதான் அதே மாதிரிதான் இப்போ இவன் உட்காந்து என்ன பேச்சு பேசுறப்பா. ஊர்பட்ட பேச்செல்லாம் எசேக்கியாவை பேசி அவன் ஆவிய கலக்கி. ஆனா ஒரே ராத்திரியில தேவன் வந்தாருப்பா. அத்தனை பேருடைய கிரியைகளும் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டு போயிட்டாருப்பா. எனக்கு அருமையான தேவஜனமே, பயப்படாதிருங்கள். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் எல்லைகளிலே கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த சம்பவத்தை நான் நாளைக்கு விளக்கி காண்பிப்பேன். நாளைக்கு சபை நாள் தானே, அதனால நாளைக்கு இந்த சம்பவத்துக்கு வருவேன். இப்ப நம்ம சம்பவத்துக்கு போயிருவோம். நல்லா கவனிங்க. இப்போ வேத புஸ்தகம் சொல்லுது, ராத்திரியில தேவன் செயல்படுகிறார். வேத புஸ்தகத்தை எடுத்து அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துக்கு நேரா அப்படியே மெல்ல மெல்ல 15க்கு கொண்டு வந்துட்டேன். நல்லா கவனி. அப்போஸ்தலர் 12க்கு போயிருங்க. வேகமா வாசிங்க பார்க்கலாம். 7வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி 6வது வசனத்தை வாசிங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு, நல்ல கவனிங்க, முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரரும் முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் இறங்குகிறான். எனக்கு அருமையானவர்களே, அந்த ராத்திரியிலே தேவதூதன் சிறைச்சாலையின் அறையிலே இறங்கி வருகிறான். ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். 4 அடுக்கு காவல் போடப்பட்டிருக்கிறது. முத்திரைகள் பலமாய் போடப்பட்டிருக்கிறது. பலமான இரும்பு கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி தேவன் செயல்படுகிறார். ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தர் நம்மிடத்திலே செயல்பட வல்லமை உள்ளவர். சட்டங்கள் இருந்தால் சட்டங்களை தாண்டி செயல்படுவார். அடைப்புகள் இருந்தால் அடைப்புகளை தாண்டி செயல்படுவார். எனக்கு அருமையான தேவஜனமே, எத்தனை தடைகள் இருந்தாலும் அத்தனை தடைகளையும் தாண்டி நம்முடைய நடுவிலே செயல்பட ஒரு ஆண்டவர் உயிருள்ளவராயிருக்கிறார். வசனம் சொல்லி தருகிறது. இப்போ ஆண்டவர் தடைகளை தாண்டி வந்து செயல்படுறார். ராத்திரியில கட்டப்பட்டு 2 சங்கிலி இறுக்கமா கட்டி இருக்குது பேதுருவுக்கு. நல்ல கவனி. சேவர்கள் 16 பேர் காவலுக்கு நிற்கிறான். எல்லாரையும் தாண்டி வந்து ஆண்டவர் செயல்பட முடியும்னா, எனக்கு அருமையான தேவஜனமே, எத்தனை தடைகள் இருந்தாலும் இன்றைக்கு தாண்டி வந்து கர்த்தர் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, உங்களை பார்த்தால் கொஞ்சம் பாவமாய் தெரிகிறது எனக்கு. அதனால நான் பிரசங்கத்தை என்ன செய்வது? தொடர வேண்டுமா? தொடரட்டுமா? ஆனா நீங்கெல்லாம் பாவம் போல உட்காருக்க பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. பார்த்துக்கிடுங்க. நல்ல ஒரு அல்லேலியா சொல்லுங்கள். ஒரு பாட்டு அடிச்சு பாடுவோமா? ஒரு கைத்தட்டு கொடுங்க. மைனரை எடுத்துக்கோங்க. கர்த்தர் நல்லவர். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து வீடு. கர்த்தர் புதிய செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதிய செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம்ம இயேசு, நம்ம இயேசு விட மாட்டார்.
கைவிட மாட்டா. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பாய். ஆமென். இன்று நீ காண்பாய், இன்று நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசுவே, கலங்கிடவே வேண்டாம். நம்ம இயேசு கைவிட மாட்டார், சேர்ந்து நம்ம இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். கண்ணீர் துடைக்கிறார், கண்ணீர் துடைக்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். சொல்லுவோம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசுவே, கலங்கிட வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என்னதான் இன்ஸ்ட்ருமெண்ட வாசிங்க போய், எங்களை அசைப்பது யார்? நாங்கள் அசையாத சீயோன் பர்வதத்தை போலல்லவா உட்கார்ந்திருப்போம். அப்படி என்று சிலர் வல்லமையாய் உட்கார்ந்திருக்கிறீர்கள். நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளாக்கும். நான் முதல்ல சொன்னேன், சரிதானா? நல்லா எழுமி நின்று கைத்தட்டி பாடுவோமா? சரிதானா? எல்லாரும் எழுமி நின்று ஒரு கைத்தட்டு கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். ஏன்னா நானும் உங்களை அசைச்சிடல அண்ணன் பார்க்கேன். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. முதல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க பாப்போம். எப்பா, தேங்க்யூ ஐயா. கொஞ்சம் கைத்தட்டலாம் அங்கே இங்கே வச்சிருக்கத்தான் செய்கிறோம் ஐயா, ஆனால் கையை தட்டதான் மாட்டோம் ஐயா அப்படின்ன மாதிரி உட்காந்துருக்கிறீங்க. நல்ல சந்தோஷமா இருக்கணும் இல்லையா அப்பா சமூகத்தில்? இது அப்பா சமூகம் இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது அப்பா சமூகம் இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து ரெடி, 1 2 3 4. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். ஏ மக்களே, உனக்கு சண்டே ஸ்கூல்ல ஆக்ஷன் சொல்லி கொடுத்துருக்கா இல்லையா? உனக்கு சண்டே ஸ்கூல் உண்டா? அப்ப ஆக்ஷன் சொல்லி தருவாங்களா உங்க அக்கா மாரு? சொல்லி தர மாட்டாங்களா? முதல்ல அவியலுக்கு ட்ரீட் பண்ணிட்டு வாரு. உங்க அக்கா மாரு எங்க இருக்காவ? முதல் ட்ரீட்மெண்ட் அவியலுக்காகவும் கொடுக்கணும். ஹல்லேலூயா. சரி கத்தர, சரி நீங்களாவது கொஞ்சம் ஆக்ஷனோட பாடுங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து ரெடி, 1 2 3 4. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம்ம இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார், நம்மை கைவிட மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிட பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா. தாங்கிட பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா. நாங்க தப்பி செல்ல வழி செய்வா. ஓ, நாங்க தப்பி செல்ல வழி செய்வா. சொல்வோம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். கரங்களை தட்டி கலங்கிடவே வேண்டாம். இயேசுவே, கலங்கிடவே வேண்டாம். நம்ம இயேசு கைவிட மாட்டார்,
இயேசு கைவிட மாட்டா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சில ஆத்துமாக்கள் என்னை ஆவியிலே பார்க்கிறது, ஐயா இதோட நிறுத்திருந்தா சாயங்காலம் கூட்டத்துக்கு வருவேன், இல்லை என்றால் உமக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லி பாவத்தோடு என்னை பார்க்கிறீர்கள். அதனால அமர்ந்து கொள்ளுங்கள். கூட்டம் முடிஞ்சிட்டு நினைச்சிடப்படாது, இனிதான் பிரச்சனை சொல்லுங்க. 4:30 மணிக்கு ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். 4:30 மணி நேரம் கண்டினியூஸாக ஒருத்தர் கூட அவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க. அப்போ நம்மெல்லாம் இருக்கதான் ஆவியானவர் பேசிகிட்டே இருப்பார். நம்ம இந்த குறிப்பு இல்லாத பிரசங்கியாக்கும், நம்ம குறிப்பெல்லாம் கொண்டு வந்து பேச தெரியாது. வருவே ஆவியானவர் திறந்தாருன்னா பேசிக்கிட்டே இருப்பேன், மூடிட்டாருன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்மளை தூக்கி போட்டு மிதிச்சாலும் பிரசங்கம் வராது. சரிதானா? அதனால இப்போ கொஞ்சம் திறந்து இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் பேசலாம் என்று எண்ணுகிறேன். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. வேதம் சொல்லி தருகிறது. ராத்திரியிலே, நடுராத்திரியிலே வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25வது வாக்கியத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். சடுதியிலே அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. வேத புஸ்தகம் சொல்லுகிறது பூமி மிகவும் அதிர்ந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அதிர்ந்தது? எதற்காக அதிர்ந்தது? நேற்றைய தினத்தில் கொஞ்சம் சம்பவங்களை வரிசையாய் சொல்லிக் கொடுத்தேன். பூமி அதிர வேண்டும் என்றால் வேத புஸ்தகத்தில் என்னவெல்லாம் நடந்திருக்க வேண்டும்? ஒன்று, சேயீரிலிருந்து தேவன் நடந்து வருகிற பொழுது பூமி அதிர்ந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, தேவன் இறங்கின பொழுது பூமி அதிர்ந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, தேவன் பயங்கரங்களை செய்த பொழுது பூமி அதிர்ந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான்காவது, கர்த்தருடைய தூதன் இறங்கின இடத்திலே பூமி அதிர்ந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐந்தாவது, அவர் நோக்கி பார்க்க பூமி அதிரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆறாவது, கர்த்தருடைய கோபத்தினாலே பூமி அதிரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 6 விஷயத்துல ஒன்னதான் நேற்று ஓபன் பண்ணி விட்டேன். சரிதானா? நல்லா கவனிங்க. என்னப்பா பயங்கரம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை மாத்திரம் மெல்ல திறந்து காண்பிச்சேன், எவ்வளவுதான். ஆனா இன்னும் அந்த பயங்கரம் முடியறதுக்கே இன்னும் 2 பிரசங்கமாக்கு எனக்கு வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா கவனிங்க. வசனங்களை ஆராய்ந்து பார்க்கணும். நல்லா கவனிங்க. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் 23 வருஷம் ஒரு பழக்கம் போகல. பைபிளை முழங்கால நின்று தான் வாசிப்பேன். நல்லா கவனிங்க. எனக்கு நான் எந்த பைபிள் காலேஜுக்கும் போனதில்லை. எனக்கு எத்தனையோ பைபிள் காலேஜில் செமினார்ஸ்ல பேசுறதுக்கு கெஸ்ட் அழைத்து இருக்கிறார்கள். எத்தனையோ பேர். ஒரு கொரியன் பைபிள் காலேஜ் சிலிகுரி என்கிற இடத்துல நேபாள் பார்டர்ல கொரியன் பைபிள் காலேஜில் 2 நாள் செமினார்ல பேச அழைக்கப்பட்டார்கள். அந்த கொரியன் என்னிடத்துல வந்தான், ஐயா உன் பிரசங்கத்தினால நான் ரொம்ப தொடப்பட்டிருக்கிறேன், என் கூட டச்சில் இரு, கொரியாவுக்கு வான்னு கூப்பிட்டான். நமக்கு தமிழை தவிர சுட்டு போட்டாலும் இங்கிலீஷ் தெரியாது. கொரியாவில் போய் என்ன செய்ய போறேன்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். என்ன எங்க ஐயா, ஒரு ஐயா தமிழை தவிர வேற எதுவும் பேசக்கூடாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால நான் தமிழை தவிர வேற எதுவும் பேச போறதில்லை. அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால நான் அவரை பார்த்தேன், ஐயா இருக்கிற ஊழியமே நமக்கு போதுமான இருக்குது. அதனால கொரியாவில் வந்து நான் ஒன்றும் செய்ய போறதில்லை, இந்தியாவிலேயே செய்ய வேண்டிய இடம் நிறைய இருக்குது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நல்லா. அதனால தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த பைபிள் கொஞ்சம் திறக்க இது கதவுகளாக்கும். வசனங்கள் கதவுகளாக்கும். நாம் திறக்க அது திறந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு வேண்டுமானாலும் திறக்கலாம். அதனுடைய எல்லைகளை எந்த மனிதனாலும் பார்ப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வசனத்தை எவ்வளவு திறந்தாலும் அது திறந்து கொண்டே இருக்கும். அந்த ராத்திரியிலே ஒரு வார்த்தையை மாத்திரம் இன்னும் நான் தியானிச்சேன்னா நிறைய பேசலாம். ஆனா உங்களெல்லாம் பார்த்து பாவப்பட்டாக்கு நான் பிரசங்கத்தை மாத்தி இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கும் பூமி அதிர்ந்தது என்கிற வார்த்தையை தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். நடக்கிற பொழுது, தேவன் நடந்து வருகிற பொழுது அதிருமாம், தேவன் இறங்கின பொழுது அதிருமாம். நல்ல கவனிங்க. பயங்கரங்கள் சம்பவிக்கிற பொழுது நடுங்க அதிருமாம். தேவனுடைய தூதன் இறங்குகிற பொழுது அதிருமாம். வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, அவர் நோக்கி பார்க்க பூமி அதிரும், அவருடைய கோபத்தினாலே பூமி அதிரும். சரி, நேத்து அந்த பயங்கரங்கள் எங்க நடந்துச்சா?
106வது சங்கீதத்தில் 22வது வசனத்தை எடுத்து வாசிக்கிற போது 106வது சங்கீதத்தை 22வது வசனத்தை எடுத்து வாசிக்கிற போது வாசிக்க கேட்கலாம். 106வது சங்கீதம் தங்கள் இரட்சகரான தேவனை 21 அப்பா நேத்து இதேதான் மறந்து போச்சு. 21 எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திரத்தின் அண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய கர்த்தர். வேத புஸ்தகம் சொல்லுகிறது, எகிப்திலே கிரியை செய்தார், காமின் தேசத்தில் அதிசயங்களை செய்தார், சிவந்த சமுத்திரத்திலே பயங்கரங்களை செய்தார். நல்லா கவனிங்க, எகிப்தில பெரிய கிரியை செய்தார், காமின் தேசத்துல அதிசயங்களை செய்தார், சிவந்த சமுத்திரத்தின் அண்டையிலே பயங்கரங்களை செய்தார். என்ன பயங்கரங்கள் நடந்தது? நேற்றைய தினத்தில் 3 காரியங்களை சொன்னேன். 3 தானே சொன்னேன். நீங்க என்ன சொன்னீர்கள் எங்களுக்கு இதுவரைக்கும் புரியலையா? அப்படி என்ன பார்க்கறீங்களே? எதற்கு? 3 காரியம் தானே சொல்லி கொடுத்தேன். 1, அவர்கள் நடுவிலே வந்தார். 2வது சமுத்திரத்தில் 5 செயலை செய்தார். 3வது சத்துருவ ஓடி போக. அட ஆத்துமாக்களே, உங்களை எல்லாம் நான் கம்பெல்லாம் எடுத்து கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. நல்லா கவனி. நேற்று அவ்வளவு ஜீவன் போக பிரசங்கம் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க சொன்னதெல்லாம் நேற்றோட மறந்து போச்சு ஐயா. இதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. நல்லா கவனி. 3 செயல்களை செஞ்ச 2 பேருக்கு நடுவில் கர்த்தர் வந்தாரா? முதல்ல வந்தாரா? எங்க வந்தாரு? எலிசாவுக்கும் சீரியனுடைய படைக்கு நடுவில் கர்த்தர் வந்தாரா? நல்லா கவனி. இதைத்தானே வச்சு கொஞ்சம் கம்பேர் பண்ணி காண்பிச்சு கொடுத்தேன். என்னால அக்கினி மயமான குதிரைகள் ஓடிச்சா, அந்த குதிரைகள் எப்படிப்பட்டதுன்னு யோவேல சொல்லி கொடுத்தேனா? ரைட். கர்த்தர் நல்லா கொஞ்சம் ஆட்கள் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க, கொஞ்சம் ஆட்கள் ஞாபகம் இருந்தது போல தலை அசைக்கிறீர்கள். கூட்டமா? ஹல்லேலூயா. சரி இருக்கட்டும், எப்படியாவது தலையசைத்தால் சந்தோஷம் தானே. கர்த்தர் நம்மோடு கூட இடைவிடட்டும். வேத புஸ்தகம் சொல்லி தருகிறது. இப்போ பயங்கரங்களை செய்தாருப்பா. நல்லா கவனிங்க. இந்த பயங்கரங்களை பார்த்த ஒரு ஆள் இருக்கிறான். அந்த பயங்கரங்களை அனுபவித்தவனும் அவன். நல்லா கவனிங்க. யாருப்பா அந்த ஆளு? ஆதியாகமத்துக்கு போனோம். அதிகாரம் மறந்து போச்சே. இத்தனை 27 28 ஆதியாகமத்துக்கு நேரா கண்களை திருப்புங்க. எத்தனாவது அதிகாரம்? 28வது அதிகாரம். அம்மா 28வது அதிகாரம் வாசிக்க கேட்கலாம். வாசிங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 17வது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது. வேத புஸ்தகம் சொல்லுகிறது, ஒரு பயங்கரம் ஒன்றை கண்டான். பயங்கரம் என்ற ஒன்றை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்ன செய்யறான்? ஈசாக்கும் நல்லா கவனிங்க, அம்மாவும் அப்பாவும் நல்லா கவனிங்க, அவனை கூப்பிட்டு அழைத்து அனுப்பி சொல்றா, எப்பா உங்க அண்ணன் உன்னை கொல்ல தேடுறான், அதனால நீ புறப்பட்டு போன்னு அனுப்புறான். நல்லா கவனிங்க. வேத புஸ்தகத்தை எடுத்து 7வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமிற்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினால். நல்லா கவனிங்க. ஈசாக்கு ரெபெக்காலும் இப்ப என்ன செய்றாங்க? மகனை கூப்பிட்டு சொல்றா, எப்பா உங்க அண்ணன் ரொம்ப கோபத்தோட இருக்கிறாரு, இடத்தை காலி பண்ணி நீ வேற ஒரு இடத்துக்கு போயிருன்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. இப்ப அப்பாவும் அம்மாவும் யாக்கோபை அனுப்பி வைக்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஆனா யாக்கோபு தன்னுடைய அதிகாரத்தில் தன்னுடைய வார்த்தையை எடுத்து சொல்லுகிற போது, கோலும் கையுமாய் வந்தேன். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. ஈசாக்கே, நீ பஞ்ச காலத்திலேயே 100 மடங்கு அறுவடை பெற்றாள். பஞ்ச காலத்துல 100 மடங்கு அறுவடை பார்த்தாள். அப்போ உன் பையன் தான் போறான். நல்லா கொஞ்சம் புளியோதரையாவது கட்டி கொடுத்து அனுப்பப்படாதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. நல்லா கவனிங்க. யாக்கோபுக்கு கையில கொஞ்சம் ஏதாவது சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொஞ்சமாவது கொடுத்து அனுப்பப்படாதா? யாக்கோபு சொல்ற, எங்க அம்மா கோலும் சட்டியும் 5 அப்பம் 2 மீன்களோடு என்னை அனுப்பினார் அப்படின்னு ஒரு பையன் சொன்னான். ஆனா இவன் தைரியமா சொல்றான், நான் வரும்போது கோலும் கையுமா தாம்பா வந்தேன், ஒண்ணுமே என்கிட்ட தரல. கர்த்தரனை வெறுமையா எங்க அப்பா அம்மா அனுப்பிட்டாங்க. எங்க அப்பாட்ட செல்வங்கள் உண்டு, எங்க அப்பா கிட்ட செழிப்புகள் உண்டு. ஆபிரகாம் தன் குமாரனாகிய
ஈசாக்கிற்கு வேண்டிய மட்டும் சேர்த்து வைத்திருந்தார். ஆனா அதுல ஒரு பைசாவை கூட யாக்கோபின் கைகள் தொடவில்லை. ஏன்பா 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 என்னைக்காவது யோசித்திருக்கிறீர்களா ஏன்ட்டு? ஏன்னா தாத்தா செஞ்ச பாவம் இப்ப பேர மேல வந்திருந்திருக்கு. நல்லா கவனிங்க. அது என்னையா விஷயம்? ஆமாயா, நல்லா கவனி. தாத்தா ஒரு தப்பு பண்ணாரு. ஆகார அனுப்பினாரு. ஒரு துருத்தி தண்ணீரையும் நல்லா கவனி கொஞ்சம் அப்பத்தை எடுத்து கையில கொடுத்து அனுப்பினாரு. நல்லா கவனி. யார? ஆகார. நல்லா கவனிங்க. ஆபிரகாமே செல்வ சீமானா இருந்த ஒரு 10 ரூபாய் துட்டை எடுத்து வழிகாசுக்கு கையில கொடுத்து அனுப்பப்படாதா? நல்லா கவனி. ஒரு துருத்தி தண்ணீராம் கொஞ்சம் அப்பத்தை மாத்திரம் எடுத்துட்டு ஒரு பிள்ளை ஏத்துட்டு தண்ணிய மாத்தும் கொடுத்து அனுப்பினியப்பா. என் ஆண்டவர், நீ நீதிமானா இருந்தாலும், நீ சன்மார்க்கனா இருந்தாலும், நீ விசுவாசத்தில் வல்லவனா இருந்தாலும், அவனுடைய கிரியைகளுக்கு தக்க விதமாய் தேவன் செய்கிறவர். அது ஆபிரகாமா இருந்தாலும் நோ எக்ஸ்கியூஸ். ஆபிரகாமா இருந்தாலும், பக்கத்தில் ஆபிரகாமா இருந்தாலும் தப்பிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ஏமாத்தினம்பா. ஆகார அந்த பிள்ளைய இஸ்மவேலை நல்லா கவனிங்க. நீ அலைய விட்டது போல உன் பிள்ளைய உன் பேரனை நான் அலைய விடுவேன், அலைய விட்டார் இல்லையா? கை வியத்து ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. வெறும் கையும் வெறும் கோலுமா வந்தேன். தலையில கல் எடுத்து வச்சு படுத்திருக்கிறேன். அது வரைக்கும் நான் கூடார வாசி, கூடாரத்துக்குள்ளே நித்திர பண்ணனா. அன்னை கல் எடுத்து தலையில வச்சிட்டு கடினமான ஒரு அனுபவம். ஆனால் அந்த கடினமான அனுபவத்தில் பரலோக தரிசனம். கை வியத்துராமே. நான் சொல்றேன், எந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் கடினமான பாதையில் நடக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பரலோக தொடர்பு இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க ராமே? கடினமாய் நடத்தப்பட்டவனுக்கு பரலோக தொடர்பு உண்டு. ஏன்னா வேற வழியே கிடையாது. பரலோகம் தான் அவனுக்கு உதவி செய்யணும். ஏன்னா அவனுக்கு வேற வழியே கிடையாது. பரலோகம் மட்டும்தான். அல்லேலூயா. கடினமான பாதப்பா, கஷ்டமான பாதப்பா. இப்ப கல் எடுத்து அது வரைக்கும் கூடாரத்துல படுத்திருக்கிறான். கூடாரத்துக்குள்ள அம்மா கூடவே படுத்திருப்பான். அம்மா பிள்ளையாக்கும், அதனால அம்மா கூடவே படுத்திருப்பான். ஆனா இப்ப அம்மையும் கிடையாது, அப்பனும் கிடையாது. இப்ப இவன் மாத்திருந்தான். கடினமான இருதயம் துடிக்கிறது, இருதயம் பதறுகிறது. எங்க போவேன், என்ன செய்வேன்? ஆனால் யாக்கோபே, பரலோகம் உனக்காய் திறக்கப்படுகிறது. கை வியத்தி ராமேன் சொல்லுங்க. இன்றைக்கு நான் நம்புகிறேன், யாரெல்லாம் கடினமான பாதையிலே நடத்தப்படுகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் பரலோகம் திறக்கப்பட போகிறது. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், யாரெல்லாம் கடினமான பாதையில் நடக்கிறீர்களோ அவர்களுக்கு பரலோகம் ஒத்தாசை பண்ண போகிறது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பரலோகத்தில் இருந்து ஒரு ஏணி வைக்கப்படுகிறது. வானத்துக்கு ஒரு நுனியும் பூமியில இன்னொரு நுனியும். நல்லா கவனி. தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களா இறங்குகிறவர்களா இருக்கிறார்கள். இப்போ நல்லா கவனி. நம்ம படித்த சம்பவத்தில் எல்லாம் எகிப்தில ஒரு தூதன் வந்தான். நல்லா கவனி. எசேக்கியாவுடைய பாளையத்தில் ஒரு தூதன் வந்தான். நல்லா கவனி. கல்லை புரட்டுவதற்கு ஒரு தூதன் வந்தான். கெஸ்ஸமனையிலே ஒரு தூதன் வந்தான். ஆனா யாக்கோபு மாத்திரம்தான் தூதர்களின் கூட்டங்களை கண்டவன். கை வியத்தி அல்லேலூயா. ஒரு தூதனை அல்ல, தூதர்களின் கூட்டங்களை கண்டவன். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த பெதஸ்தாவிலே இன்றைக்கு இந்த பகல் காலத்திலே சிலருடைய கண்கள் திறக்கப்பட்டு தூதர்களின் கூட்டத்தை பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தரப் போகிறார். கிருபை தரப்போகிறார், கிருபை தரப்போகிறார். வேதம் சொல்லுது, அந்த தரிசனத்தை பார்த்த மாத்திரத்தில் பயங்கரத்தை பார்த்தேன்பா, பயங்கரத்தை பார்த்தேன்பா. முதல் ஆளா பயங்கரத்தை கண்டான், பயங்கரத்தை கண்டான். நல்லா கவனிங்க. அந்த தரிசனத்தோடு தான் புறப்பட ஆரம்பிக்கிறான். மீண்டும் அவன் எல்லையிலே 35வது அதிகாரத்துக்கு நேரா, 35வது அதிகாரத்துக்கு நேரா 5வது வாக்கியத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு, அவரை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால், தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை, அவன் யாக்கோபின் குமாரரை பின்தொடராமல் இருந்தார்கள். அதோட தேவன் ஒரு எண்டு காட போட்டாரு. ஒரு பயங்கரம் உண்டாச்சு, சத்துரு நின்று விட்டான். ஒரு பயங்கரம் உண்டாச்சு, சத்துரு நின்று விட்டான். சரி, இதனுடைய பின்னணியத்தை இரவு கூட்டத்திலே பார்ப்போம். மணி 1 மணி ஆகிவிட்டது. சரிதானா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எப்படி தொடர்ந்து பேசணும்? நான் பேசுறதுக்கு நான் ரெடி. ஆனால் உங்களை எல்லாம் பார்த்தா தான் நான் கொஞ்சம் இரக்கம் வைத்து உங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்து
அனுப்புகிறேன். கர்த்தர் நல்ல. இப்போ இந்த பயங்கரத்தை கண்டவன் பயங்கரத்தை அனுபவிக்கிறான். எங்க பெத்தேல்ல பயங்கரத்தை கண்டான், அதே பெத்தேல்ல பயங்கரத்தை அனுபவிக்கிறான். ஒரு அல்லேலூயா. நாங்க கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அனுபவிக்கிறவர்களாய் கர்த்தர் வைக்கணும். வசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு அதை அனுபவிக்க விரும்புகிறோம். இன்றைக்கு அதை அனுபவிக்க விரும்புகிறோம். இன்றைக்கு நாங்கள் அதை அனுபவிக்க விரும்புகிறோம். பயங்கரம் நடந்தது, சத்துரு நின்று விட்டான். இதுவரைக்கும் உன்னை தொடர்ந்தது ஏதோ ஒன்று இந்த பகல் காலத்தோடு நின்று போக போகிறது. இனி அதை தேடினாலும் காண மாட்டாய், இதை தேடினாலும் காண மாட்டாய். கர்த்தர் உனக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? தேவனுடைய கரத்தில் எல்லாரும் தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுப்பி நிற்க போகிறோம். ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் விடுதலையாய் பாட போகிறோம். மைனர் தான் கர்த்தர் நல்லவர். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம்ம இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார். உற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, உற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு உற்றிடுமே, 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 உற்றிடுமே இயேசு ராஜா, உற்றிடுமே இயேசு ராஜா, உற்றிடுமே, உற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் வல்லமையோடு, வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலங்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. உற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, உற்றிடுமே. கரங்களை தட்டி வாய்களை திறந்து இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு, வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. எகிப்திலே விடுதலை உண்டாக்கின தூதன் எகிப்திலே ஒரு ராத்திரியில விடுதலை உண்டானது போல, எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவ சமூகத்திலே ஒரு ராத்திரியில துளித்தது போல, ஒரு ராத்திரியிலே தானே தாகோனுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டது போல, ஒரு ராத்திரியிலே தானே 185,000 பேரை கொன்று குவித்தது போல, ஒரு ராத்திரியிலே தானே பேதுருவுக்கு ஒரு விடுதலையை பேசினது போல, இன்றைக்கு இந்த பகல் காலத்திலே தேவன் அதே செயலை எங்கள் நடுவிலே செய்ய வருவீராக, எங்கள் நடுவிலே செய்ய வருவீராக. தேவ ஜனங்கள் பயங்கரத்தை பார்க்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவே பயங்கரத்தை பார்க்க உதவி செய்வீராக, பயங்கரத்தை பார்க்க உதவி செய்வீராக. ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடி பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பன் இந்த நாளில் இந்த பகல் வேளையில் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அவர் அமேன் நம்மை வழி நடத்தும்படியாய் இந்த வார்த்தைகளை அமேன் கொண்டு நம்மை பலனடைய செய்யும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளில் ஆலோசகர் மூலமாய் ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தை அமேன் உங்களுக்கு எனக்கும் அமேன் பலனுள்ளதாக இருந்தது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அமேன். சோத்திராண்டவரை நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வாதத்துக்காக
நாங்கள் அமேனப்பா அந்த இடத்துல நிற்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்களுக்கு பராக்கிரமம் செய்யணும், பயங்கரம் செய்யணும்னு சொல்லி அல்லேலூயா எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் அப்பா வந்த ஒவ்வொருவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் ஆசீர்வாதத்துக்காக கரங்களை உயர்த்தி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியம் நம் அனைவர் மேலே என்றென்றும் தங்கி இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே, சத்தமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.